Sorry, good. Sorry. This one. This plastic. Yeah. Sorry, da. Yeah. ஓகே, நாம நிகழ் வகுப்பு இப்ப நம்ம தொடங்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, உங்களை காத்திருந்தோம். ஐயா நீங்க ஒரு புது ஆள் வந்திருக்கிறான் வகுப்புக்கு. புது ஆள் இல்ல, அவங்க பழைய ஆள் தான். கொஞ்ச நாள் வரலைன்னா அவங்க புது ஆள் ஆயிடுவாங்களா? நல்லது. வகுப்புக்குள்ளே நுழைவதற்கு முன்னால் ஒரு காலத்தின் அருமை கருதி மிகச் சுருக்கமாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஈழத்திலே துளிபுரத்திலே பிறந்து டென்மார்க்கிலே வசிப்பிடமாக கொண்டு மிக அற்புதமான கலை சேவையும் மனிதநேய பணிகளையும் ஆற்றி இன்றைக்கு உலகத்திலே உள்ள தமிழர்கள் வாழுகிற நாடுகளிலே எல்லாம் தன்னுடைய பெயரை நிலைநாட்டி வருகிற அருமை சகோதரியார் சசிதேவி அம்மையாருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். இந்த வகுப்பு உலகளாவிய சைவ சமய வகுப்புகளை பிள்ளையார் சொல்லி போட்டதுல இருந்து இன்று வரையிலே நிழலாக நம்மை தொடர்ந்து வரக்கூடியவர்கள். அவர்களுடைய பணிச்சூழல் காரணமாக திருமண ரெகுலரா அவங்களால இணைய முடியலையே தவிர மற்றபடி அந்த காணொலியை ரெகுலரா பாக்குறாங்க. காணொலி மூலமாக கருத்துக்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் என்றைக்குமே நம்முடைய நிரந்தர ஒரு உறுப்பினராகத்தான் உலகளாவிய சைவ சமய வகுப்பிலே இருக்கிறார்கள். உறுப்பினராக மட்டுமல்ல, இதனுடைய ஆக்கப்பூர்வமான தூண்களிலே ஒருவராக அவரும் இருக்கிறார் என்கிற காரணத்தினால் இன்று பிறந்த நாள் காணும் டென்மார்க் கணேசா நாட்டிய சேத்திரத்தினுடைய நிறுவனரும் நடன ஆசிரியையுமான சகோதரி சசிதேவி ரீச அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு மல்லாண்ட திந்தோள் மணிவண்ணன் அருளாலே எல்லா வளங்களும் புகழும் பெற்று வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறேன். இங்கே இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை ஒவ்வொரு நிமிடத்தில் தெரிவித்தால் 5 நிமிடத்தில் அந்த வாழ்த்து சங்கத்தை நிறைவு செய்யலாம். அன்பு கொண்டு முதல்ல ஒவ்வொருவராக நீங்களே ஒவ்வொருவராக உங்கள் வாழ்த்துக்களை முன்மொழியலாம். அருமையான அவர்கள். நவராத்திரம் ஐயா வாங்க. சசிதேவி அம்மாவை அவர் சுடுவரத்திலிருந்து பிறந்திருக்கிறார் என்றதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனது சகோதரியார் சுடுவரத்திலான் மனம் பிடித்து இறந்து விட்டார். எனக்கு சுடுவரம் நன்றாக தெரிந்த ஊர். அவருடைய நடன பணி, தமிழ் பணி நான் அறிவேன். கோவிலில் ஒரு முறை சந்தித்தேன். மிக்க நன்றி அம்மா. உங்களை பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி விடப்படுகின்றேன். வணக்கம். சசிரேகா அம்மாவை டென்மார்க்கிலிருந்து கலைகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற சசிரேகா அம்மாவை நானும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கவென கூறி பல்லகளையும் பெற்று இன்னும் மேம்பட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நான் நீலா நவுலேச பிள்ளை கனடாவிலிருந்து வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்கம்மா. மிகவும் நன்றி. முதல் டாக்டர் ஐயாக்கும் அம்மாக்கும் என மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. தொடர்ந்து டாக்டர் கந்தவேல் அவர்கள் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். தொடர்ந்து ராமநாதன் ஐயா தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். ராமண்ணா ஏற்கனவே வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டார். இருந்தாலும் இணையத்துல பதிவு பண்ணாதான் நாளைக்கு நான் யூடியூப்ல போட முடியும். ஐயோ, யூடியூப்ல பூரா வரணும்ல. ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ராமண்ணா அன்மியூட் பண்ணணும். சசி, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீண்ட கலை சேவையும் எல்லா சேவையும் செய்ய வேண்டும். நன்றி. ஏற்கனவே வாழ்த்தினோம். மிகவும் நன்றி சுதி. மிகவும் நன்றி. நன்றி. பல்லாண்டு காலம் வாழ்க. நன்றி. தொடர்ந்து டாக்டர் நித்யானந்தம்.
அம்மையாருக்கு நீடூழி வாழ்க என அன்புடன் வாழ்த்துகிறேன். என்னுடைய புறப்படம் சித்தங்கனி, பக்கத்து ஊர். நன்றி. ஆமாம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. தொடர்ந்து கணேசமூர்த்தி, லூசியம். சசியம்மா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் நேரடியாக தெரியாவிட்டாலும் பல சூழ்நிலை பார்த்திருக்கிறேன். அவர்கள் நீண்ட ஆயுசும் நீண்ட பெரும் செல்வத்தோடையும் பேர் புகழோட வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி ஐயா. நன்றி கணேசமூர்த்தி ஐயா. விரைவில் அவர்கள் ஓரிரு மாதங்கள்ல லண்டன் வர்றாங்க. அப்ப அங்கே சந்திச்சு நேர்ல வாழ்த்துக்கள் சொல்லலாம். ஓகே, டாக்டர் ஸ்ரீதரன் ஐயா. ஹலோ, என்னுடைய வாழ்த்துக்களும். சரி, ரொம்ப நன்றி. நீங்க அது மட்டும் இல்ல, சிவனுடைய நூற்று போசதையும் எங்களை காட்டி எங்களை சந்தோஷப்படுத்துங்க. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும். சசிதேவிக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி திருக்குமார். வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். யார் டாக்டர் ஐயா சித்தங்கனி என்று சொன்னார்? நான் சித்தங்கனியா? எல்லாம் தெரியும். நீங்க சித்தங்கனி என்று தெரியும். சரி சரி, ஓகே. நல்லது. கனகசுந்தரம் ஐயா, கனகசுந்தரம் ஐயா அன்மியூட் பண்ணணும் ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க ஐயா, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணணும். பேசலாம் ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. கேட்கல. ஹலோ. கேக்குது, சொல்லுங்க ஐயா. கேட்கலாமா? உங்களோட பேரும் பேசா தெரியுது. கேக்குது ஐயா, பேசுங்க. நீங்களும் பிடன் மாதிரி வந்துட்டீங்க போல இருக்கு. ஓகே, அவங்க இணைப்புல ஏதோ ஐயா வந்துட்டாங்க. ஐயா பேசக்கூடியதா இருக்குதா? இல்ல, சவுண்ட் வர மாட்டேங்குது. பரவாயில்ல, அவர் என்னுடைய வாழ்த்துக்களை எனக்கு சொல்ல முயற்சி பண்றதுக்கு நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. தமிழ்நாட்டுல இருந்து கண்ணகி அம்மா. வணக்கம் அண்ணா. சசிகா வணக்கம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நாட்டியத்துல இசையிலேயே ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு நாங்க தெரிஞ்சிட்டோம். தமிழ்லயும் ரொம்ப பற்று இருக்குதுன்னு நீங்க தாங்க பெரிய புராண கிளாஸ்லயும் இப்ப திருமூலர் திருமந்திர கிளாஸ்லயும் இணைந்திருக்கும் போது உங்க தமிழ் பற்றுல நீங்க எவ்வளவு அன்பு செலுத்துறீங்கிறதையும் தெரிஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நம்ம தமிழர் பண்பாட்டையும் இப்ப கூட ஒருத்தங்க பேசுறாங்க, அவங்க முயற்சி செய்யறதுக்கே மிகவும் நன்றிங்கிறத அந்த பண்பாடு அந்த பண்பெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படி ஒரு நல்ல சகோதரிய இந்த ஜூம் வழியாக கிடைச்சது நாங்க பெற்ற பெரும் பாக்கியம்னு சொல்லணும். நீங்க எல்லா வளமும் நலமும் பெற்று எப்போதும் எல்லாருடைய அன்பையும் பெற்று நல்லா வாழணும், நிறைந்த வாழ்வை வாழணும்ட்டு நான் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எங்க குருநாதர் திருவடியும் வணங்கி மகிழ்கிறேன். வணக்கம் குருநாதர் ஐயா. நன்றி நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம், மிகவும் நன்றிகள் அம்மா. ஐயா சக்திதாசன். அன்மியூட் பண்ணிட்டு பேசணும், சத்தம் கேட்கலையா? வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். கேக்குது. சகோதரிக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோங்க. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அனைவரையும் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருமந்திரம் போன வாரம் தான் நான் மனைவியோட ஒரு நார்மலாக கேட்டுட்டு இருப்பேன். போன வாரம் தான் நேரடியாக ஜாயின் பண்ணேன். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்ல மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நீங்களும் இந்த இணைப்பில் இணைந்திருப்பதை நினைத்து மிகவும் பெருமை அடைகின்றேன்.
வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி அம்மா. நன்றி நன்றி. இந்த அருமையான நல்ல நாளிலே ஏராளமான நம்மை விட வயதிலே மூத்தவர்கள் வாழ்த்துகிற போது அந்த வாழ்த்துக்களுக்கு என்னைக்குமே வெயிட் ஜாஸ்தி. நம்மளை விட மூத்தவர்கள், வாழ்க்கையிலே நிறைய அனுபவங்களை கற்றவர்கள் நல்ல மனதோடு வாழ்த்துகிற போது அந்த வாழ்த்துக்கள் நம்மளை நீண்ட நாள் வாழ வைக்கும் என்பதால் தான் நாம பெரியவங்கள்ட்ட அந்த பிறந்த நாள்ல போய் நேரடியா ஆசீர்வாதம் எல்லாம் வாங்க போவோம். இப்போ ஜூம் இருக்கிறதுனால ஜூம் மூலமா உலக நாடுகளில் உள்ளவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் இனிய தமிழ் போல் என்றென்றும் புகழோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். உங்களுடைய வாழ்வின் மேன்மைகளுக்கு என்றைக்கும் துணை இருக்கக்கூடிய உங்களுடைய கணவர் பக்கத்துல பின்னால தெரிகிறாரு, என்ன அன்பு நண்பர் ரீசா அவர்களுக்கும் உங்களுடைய குழந்தைகள் எல்லாம் இன்னைக்கு பிறந்த நாள் ரொம்ப பிஸியா இருப்பீங்க. அதனாலதான் முதல்லயே ஒரு 5-10 நிமிஷத்துல முடிச்சிருவோங்கிறதுக்காக இது பண்ணேன். பிறந்தநாள் கொண்டாட்டங்கள்லாம் இனிமேல் தான் இருக்கும். அதனால எல்லா வளங்களும் பெற்று மகிழ்ச்சியோடு உங்கள் குடும்பத்தோடு இந்த பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று இறைவனை வாழ்த்தி வழங்கி மீண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நாம் இது திருமந்திர வகுப்புக்குள்ளே செல்லுகிறோம். நன்றி அம்மா, வணக்கம். நன்றி. எல்லோருக்கும் மனதமா அந்த நன்றிகள். உங்களிடமிருந்து இந்த வாழ்த்துக்களை எனக்கு பெற்று தந்ததுக்கு என்னுடைய குருவுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாம் முறையாக வகுப்புக்குள்ளே நுழையலாம். கரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பரை போடு மிகிட்டினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவியன் நீர்மணிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆண்மனைய செல்வர்களே, உலகளாவிய சைவ சமய பயிற்சி வகுப்புகளுடைய 22வது வகுப்பிலே இணைந்து பெருமை சேர்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் சேலம் பன்னிரு திருமுறை பகுப்பாய்வு மையம் தன்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்து வரவேற்கிறது. சென்ற வாரத்திலே நாம் பாயிர பகுதியின் 100 பாடல்களை முடித்துவிட்டு அதற்கு பிறகு உபரியாக உள்ள திருமந்திர தொகையினுடைய சிறப்பு, அதை தொடர்ந்து மும்மூர்த்திகளுடைய முறைமை, இந்த 12 பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் 100 பாடல்கள் தான் பாயிர பாடல்கள். ஆனாலும் 2 உதிரியான தலைப்புகளை அதோடு சேர்த்து 112 பாடல்களாக சொல்லுவதுதான் நம்முடைய மரபு. பாயிரத்தை 100ஓடு நிறுத்தாமல் கூடுதலாக ஒரு 12 பாடல்களையும் சேர்த்து அதையும் பாயிர பகுதியோடு படிக்கிறோம். ஆக நாம் முதலாவதாக பாயிர பகுதியிலே 112 பாடல்கள் இருக்கின்றன. 100 பாடல்கள் கடவுள் வாழ்த்து தொடங்கி ஒரு 7 தலைப்புகள் அடங்கியிருந்தது. அதற்கு பிறகு அவையடக்கம், அதற்கு பிறகு இது மடங்களின் தோற்றம், அதற்கு பிறகு மும்மூர்த்திகளுடைய வைப்பு முறைகள், இவைகளைத்தான் இந்த 12 எக்ஸ்ட்ராவா உள்ள 12 பாடல்கள் சொல்லுகிறது. அதுல மும்மூர்த்திகளுடைய வைப்பு முறை, மும்மூர்த்திகள் யார், அவர்களுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், அவர்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி அமைகின்றன, இவைகளை பற்றி சொல்லக்கூடிய பகுதி தான் அந்த மும்மூர்த்திகளுடைய முறைமை என்கிற பகுதி. அதிலே சென்ற வாரம் ஓரிரு பாடல்களை பார்த்தோம், 2 பாடல்கள் பார்த்தோம். அந்த 3வது பாடல் 106வது பாடலிலே இருந்து நாம் இன்றைக்கு நம்முடைய பயணத்தை தொடங்குகிறோம். நேரடியாக பாடலுக்கு செல்லலாம், காலத்தின் அருமை கருதி. 106ல இருந்து ஓகே. 106வது பாட்டு, இதுவும் மும்மூர்த்திகளுடைய முறைமை என்கிற பகுதியிலே இருந்துதான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம்.
இந்த 106வது பாட்டு மிக மிக முக்கியமானது. எப்படி சென்ற சில வாரங்களில் 36 தத்துவங்களை பார்த்தோமோ, சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களை பற்றி நாம் பார்த்தோம். அது எவ்வளவு முக்கியமானதோ அதே போல இந்த பாடலிலே கொடுக்கப்படுகிற செய்தியும் மிக மிக முக்கியமானது. இது 36 தத்துவங்களும் இந்த பாடலிலே வருகிற செய்தியும் தான் திருமூலருடைய அடிப்படை மட்டுமல்ல, சைவ சித்தாந்தத்துக்கே அடிப்படை. இதுதான். நேர பாடலுக்கு போவோம். சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6 ஒன்றோடு ஒன்றாகும் அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதற் சங்கரன் தன் பெயர் தானே என்பது. போன வாரத்திலே நாம் நிறைவு செய்கிற போது நாம சிவபெருமானுடைய இயல்பாக நாம் சிவபெருமான் 9 வேடங்களை எடுக்கிறான். நவபேதம்னு பேர். அது சிவபெருமான் எடுக்கக்கூடிய அந்த 9 வேடங்களுக்கு நவபேதங்கள் என்று பெயர். அந்த நவபேதங்கள் என்றால் 9 வேடங்கள். அந்த காலத்துல நவராத்திரின்னு ஒரு படம் வந்தது. அதுல சிவாஜி கணேசன் 9 வேடம் போட்டார். அதுதான் முதலாக தமிழ் திரையிலேயே அவ்வளவு ஒரே ஆக்டர் அத்தனை வேஷம் போட்டது அதுலதான். அதுதான் முதல் தடவை. அந்த இன்னைக்கு வரைக்குமே அந்த சாதனையை யாரும் அடிக்க முடியல. அதே மாதிரியாக கமலஹாசன் பின்னால தசாவதாரம் என்று ஒரு அவதாரத்தை கூட்டி எடுத்தாரு. இப்போ ஒரு சாதாரண நடிகனே 9 வேஷம் போடுகிற போது உலகத்தையே காக்கக்கூடிய கடவுள் எத்தனை வேஷம் போட வேண்டியிருக்கும் இல்லையா? உலகத்தையே காத்து ரட்சிக்கக்கூடியவள். ஆனா இந்த நடிப்பு லட்சக்கணக்கில் பணம் வாங்குறதுக்காக இல்லை, உலக மக்கள்கிட்ட எல்லாம் புகழ் பெறதுக்காக இல்லை. இந்த உலகத்தை படைத்தவன் என்ற முறையிலே அவனுக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. ஒன்றை படைத்து விட்டால் அதை இறுதி வரையிலே காக்க வேண்டிய கடமை அவனுக்கு இருக்கிறது. அதனால தன்னுடைய கடமைகளை சரிவர நிறைவேற்றுவதற்காக அவன் ஏகநாதன். அதை மறந்தாதீங்க. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க என்று திருவாசகம் சொல்லுகிறது, சிவபுராணம். ஏகன் அநேகன், அவன் ஏகன். ஏகன் என்றால் ஒருவன். ஹிந்தியில கூட ஏக், தோ, தீன், சார், பாஞ்ச், சே, சாத் அந்த மாதிரி வரும். 1 2 3. அதையே ஹிந்தியிலையும் ஏக் என்றால் ஒன்று. தமிழ்ல இருந்து தான் போச்சு அந்த வார்த்தையெல்லாம். தமிழ்ல ஏகம் என்றால் ஒன்று. ஏகமாய் நின்றான் அப்படின்னா தனியா நின்னான்னு அர்த்தம். ஏகாம்பரேஸ்வரர் கோயில் அப்படின்னு இதுல காஞ்சிபுரத்துல இருக்குது. ஏகம் என்றாலும் ஏகாம்பரேஸ்வரர் என்றாலும் ஒருவன் தான். ஏகன் என்பது ஒன்று என்பதை குறிக்கக்கூடியது. அந்த ஏகன் தான் அநேகனாக உருமாறுகிறான். அதான் ஏகன் அநேகன் இறைவன் அடி வெல்க என்று சிவபுராணம் சொல்லுது. அவன் ஒருவன் தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. திருமந்திரத்திலே அடிக்கடி அவர் நினைவுபடுத்துவதுதான் இறைவன் ஒருவன் தான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்றுதான் முதலே தொடங்குகிறார். ஆனால் அந்த ஒருவன் சில நிர்வாக காரணங்களுக்காக பல்வேறு அநேக வடிவங்களை எடுக்கிறான். ஒரு ஆஸ்பத்திரியில தலைமை மருத்துவர் இருக்கிறார். அவர் ஒருவர் தான். அவர் தான் மூலதனம் போடுறாரு, அவர் தான் கருவிகளை வாங்குறாரு, அவர் தான் மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலை கட்டியிருக்கிறாரு. ஆனா அவர் ஒருத்தர் மட்டுமே வைத்தியம் பார்க்க முடியுமா? 100 கோடி ரூபா போட்டு ஒரு உலகத்திலேயே தலை சிறந்த கருவிகள், அறுவை சிகிச்சை கருவிகள், ரோபோட்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறார். ஆனா அவர் ஒருவர் மட்டுமே தனியாக இருந்து அந்த ஆஸ்பத்திரியை வழிநடத்த முடியுமா என்றால் முடியாது. இந்த கடவுளுக்கு பொருந்தாது. கடவுள் ஒருவரா இருந்தே எத்தனை வேலையும் பார்ப்பாரு. இருந்தாலும் சில நிர்வாக காரணங்களுக்காக ஒரு ஆஸ்பத்திரியினுடைய தலைமை டீனாக இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு மருத்துவமனையினுடைய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பல்நோக்கு மருத்துவமனையினுடைய பொறுப்பாளராக, தலைவராக, ஆரம்பகர்த்தாவாக அல்லது ஓனர், முதலாளியாக இருக்கக்கூடியவர்
தன்னுடைய நிர்வாக வசதிக்காக சில டாக்டர்ஸ் போடுவாரு, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் போடுவாரு, ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியா ரூம்ஸ் அலாட் பண்ணுவாரு, ஒவ்வொரு துறையிலும் பேஷண்ட்ஸ் வர்றதுக்கு ஒரு இது கவுண்டர்ஸ் ரெடி பண்ணுவாரு. இவங்கெல்லாம் வந்துட்டு போறதுனால உள்ள ஒரு கேன்டீன் வைப்பாரு. ஆனால் அவர் ஒருவர் தான் நிர்வாக வசதிக்காக பல துறைகளை உருவாக்கி இருக்கிறார். இறைவன் ஒருவன் தான், அவன் பல துறைகளை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் பின்னால் வருகிற உலக மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டியாகவும் அவன் இருக்கிறான். சிவபெருமானே எல்லா பணிகளையும் செய்ய முடியும். ஆனால் அவன் ஏன் இவ்வளவு வேடம் எடுக்கிறான் என்று சொன்னால், நீங்கள் ஒருவராக எல்லா இவற்றையும் சுமக்க முடியாது, நீங்கள் அவற்றை டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய நிர்வாகம் எளிமையாக இருக்கும் என்பதை உலக மக்களுக்கு உணர்த்துகிற ஒரு வழியாகவும் இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்ப ராம ஏன் பிறந்தாரு? மேல இருக்க வேண்டியவர் எதுக்காக இங்க வந்தார்னா, அவர் இங்கே நாம் இந்த மனித உலகத்திலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை அவர் நடந்து காட்டணும். அதற்காகத்தான் வந்தார். அது மாதிரி சிவபெருமான் எப்படி இந்த உலகம் இயங்க வேண்டும், ஒரு அலுவலகம் இயங்க வேண்டும், அல்லது ஒரு குடும்பம் ஒரு குடும்பமும் அப்படித்தான். ஒரு குடும்பத்திலே நீங்கள் தலைவராக இருக்கலாம், ஆனால் நீங்களே எல்லா வேலையும் பார்க்க முடியாது. நீங்களே சமையல் பண்ணி, நீங்களே குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, நீங்களே வேலைக்கு போய், நீங்களே பணம் சம்பாதிச்சு எல்லா வேலையும் நீங்களே பண்ண முடியாது. அப்போ ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகமாக இருந்தாலும், ஒரு நிறுவனத்தினுடைய நிர்வாகமாக இருந்தாலும் உங்களுக்கு துணை அவசியம் என்பதை சொல்லுவது போலத்தான் இறைவனுடைய இந்த திருவிளையாடல் அமைந்திருக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா உங்களுக்கு அவன் எவ்வளவோ சகல வல்லமை படைத்தவன் தானே, அவன் ஏன் இத்தனை வேஷம் எடுக்கணும், அவனே எல்லாத்தையும் பார்க்க வேண்டாமானா அவனே தான் எல்லாத்தையும் பார்க்கிறான். ஆனால் நாம் அதற்கு பல்வேறு தோற்றங்களை கற்பித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது 4 உருவம், 4 வடிவங்கள் உருவமாக அவன் காட்சியளிக்கிறான். ஒரு உருவம் அருவுருவமாக காட்சியளிக்கிறான். மீதி 4 உருவங்கள் உருவமற்ற அருவமாக காட்சியளிக்கிறான். அருவமாக 4, அருவுருவமாக 1, உருவமாக 4. அந்த 4 4 8 1 9. இதுதான் நவபேதம். இதை சிவஞான சித்தியார் ஒரு அழகான பாடலிலே சொல்லுகிறார். இந்த சிவஞான சித்தியாருடைய பாடல் இதுல எடுத்து வச்சிருக்கிறேன், கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த பாட்டு தான் சிவம். இதுல அந்த 9 வேடம் என்னங்கிறத தெளிவா சொல்றாரு. சிவஞான சித்தியார் என்பது சிவஞான போதத்தை தொடர்ந்து சைவ சித்தாந்தத்திலே வந்த ஒரு மிகப்பெரிய சாத்திர நூல். நம்ம இதுல திருமுறைகள் 12 தோத்திர நூல்கள், சாத்திரங்கள் நூல்கள் என்று 14 நாம் சொல்லுகிறோம். அந்த 14 சாத்திர நூல்களிலே ஒரு நூலாக இருக்கக்கூடியது சிவஞான சித்தியார். இந்த நூல், இந்த சிவஞான சித்தியார்ல ஒரு பாடல், சிவஞான சித்தியார்ல வரக்கூடிய ஒரு பாடல், சிவம் எண்ணிக்கிட்டே வாங்க, சிவம் சக்தி நாதம் விந்து. சிவம் சக்தி நாதம் விந்து. அடுத்தது சதாசிவன். 5ஆச்சா? அதுக்கப்புறம் ஈசன், உருத்திரன், மால், அயன். ஈசன், உருத்திரன், மால், அயன். இந்த 4. மால்னா உங்களுக்கு தெரியும் திருமால், அயன்னா உங்களுக்கு தெரியும் பிரம்மா. அப்ப சிவம் சக்தி நாதம் விந்து, இந்த 4ம் நம் கண்ணுக்கு தெரியாது, அது அருவம். சிவம் சக்தி நாதம் விந்து, இந்த 4ம் நம் கண்ணுக்கு தெரியாது, அது அருவமாக இருக்கக்கூடியது. நாதம் விந்துனா வேற எதுவும் கிடையாது, ஓசை ஒளி. நாதம் என்றால் ஓசை, சவுண்டு. அதனாலதான் மியூசிக்கும் நாத இசை அப்படின்னு சொல்றோம். நாதம் என்றால் ஓசை. ஓசையிலே இருந்துதான் உலகத்தை படைக்கிறான். ஓசை என்பது இந்த இடத்திலே பிரணவ ஓசை. பிரணவம் என்கிற ஓம் என்பது பிரணவ மந்திரம்.
அந்த ஓசையிலே இருந்துதான் உலகத்தை தோற்றுவிக்கிறான். அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 7ஆம் திருமுறையிலே ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே. நாதம் என்பது ஓசை, விந்து என்பது ஒளி, வெளிச்சம். இந்த நாதம் ஓங்குகிற போது சிவம் வெளிப்படும், விந்து ஓங்குகிற போது சக்தி வெளிப்படும். நம்ம உடல் ஒரு தாயினுடைய வயிற்றுக்குள்ளே நாம் ஒரு விந்து அணுவாக உள்ளே நுழைகிறோம். அது விந்து அணு என்பது என்ன? ஒரு உயிர் சக்தி இல்லையா? ஒரு உயிர் சக்தி தானே. ஒரு ஆண்மகனிடம் இருந்து வருகிற உயிர் சக்தி தான் விந்தாக மாறி தாயினுடைய கற்பத்துக்குள்ளே நுழைகிறது. அதுவும் எல்லாமே போய் உள்ள நுழைஞ்சாது. ஆயிரக்கணக்கான அந்த இது விந்து அணுக்கள் ஆயிரக்கணக்கிலே போய் மோதி ஏதோ ஒன்றுதான் கருமுட்டையை உடைத்து கொண்டு உள்ளே போய் சேரும். அதுதான் குழந்தையாக உருவாகிறது. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்னஸ் என்று சொல்லுவார்கள்ல, அது மாதிரி சர்வை பண்ணுது ஏதோ ஒரு அணு. எத்தனை உயிரணுக்கள் ஆணிடத்திலிருந்து உற்பத்தி ஆனாலும் அதிலே ஒரே ஒரு அணுதான் கருமுட்டையோடு முட்டி மோதி அதை துளைத்து உள்ளே போகிறது. வாழ்க்கையுடைய முதல் போராட்டமே, வாழ்க்கை என்பதே போராட்டம் தான். அந்த முதல் போராட்டமே அந்த கருப்பைக்குள்ளே கருமுட்டைக்குள்ளே போவதுதான், திணைப்பையை அடைவதுதான். ஆக அதை என்ன சொல்றோம்? உயிர் சக்தி. ஏனென்றால் அந்த சின்ன உயிர் சக்தி தான் மிகப்பெரிய தோற்றமாக இந்த மாதிரி மனிதர்களாக, ஆண்களாக, பெண்களாக வந்திருக்கிறது. அப்ப நாதம் அதிகமாகிற போது, உயர்ந்து வெளிப்படும் போது சிவம் தோன்றுகிறது. விந்து என்றால் என்னது? சக்தி. அது எப்பொழுது தோன்றுகிறது என்று சொன்னால், அது விந்து மேலோங்குகிற போது அது சக்தியாக தோன்றுகிறது. அப்ப இன்னொரு எளிமையா சொன்னா, சிவம் என்றால் நாதத்தோடு சம்பந்தமுடையது, சக்தி என்றால் அது விந்தோடு தொடர்புடையது. நீங்க அம்மாவுடைய அடி வயிறு இருக்குல்ல, அடிவயிற்றிலே இருந்து தொப்புள், அடிவயிற்றுலதான் அந்த சினைப்பை இருக்குது, அங்க உள்ள சினை முட்டையில தான் விந்து போகுது. அதுக்கு எப்படி சாப்பாடு போகுது? மணிப்பரிசு திறக்க மாதிரி வயிற்று திறந்து டெய்லி சாப்பாட்டை கொட்ட முடியாது குழந்தைக்கு. எப்படி போகுது? தொப்புள் கொடி வழியா போகுது. தொப்புள் கொடியின் வாயிலாகத்தான். அதான் தொப்புள் கொடி உறவு அப்படின்னு சொல்றோம். இந்த தொப்புள் கொடி எங்க இருக்குன்னா வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ள இருக்குது, அந்த ஒரு டியூப் மாதிரி. அதன் வழியாகத்தான் நாம் சாப்பிடுகிற சாப்பாடு அப்படியே போகாது. பிரியாணி சாப்பிட்டோம்னா பிரியாணி அப்படியே கருமுட்டிக்கு போனா அம்மா போய் சேர்ந்துருவா. அதனால அதை சாரமாக எடுத்துக்கொண்டு தொப்புள் கொடி அந்த குழந்தை கருப்பையிலே இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. அதனாலதான் கரு வளர்கிறது. திருமூலர் இன்னும் பின்னால் ஒரு பாட்டு பார்க்க போறோம். எவ்வளவு மனித உயிர்களை பற்றி, உயிரின் உண்மைகளை உலகிற்கு சொன்ன முதல் நூல். நான் ஒவ்வொரு வாரமும் போடுவேன் அதை. அதுக்கு என்ன காரணம்னா, தமிழர்கள் அடித்து சொல்லி பெருமைப்படக்கூடிய ஒரு செய்தி என்னவென்றால், உயிரின் உண்மைகளை, பல பேர் உலகத்தினுடைய உண்மையை சொல்லியிருக்கலாம், ஆனால் உலகத்திலே வாழுகிற மனிதர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உயிரினுடைய உண்மைகளை முதலாக உலகுக்கு சொன்ன ஒரு நூல் திருமந்திரம். இன்னும் ஒருபடி மேல போய் சொன்னா, இன்னைக்கு வரைக்கும் உயிரின் உண்மைகளை திருமூலர் சொன்ன மாதிரி வேற யாரும் சொல்லல. அதை நம்ம போக போக அந்த வியப்பான செய்தியெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப நாதம் சிவனோடு சம்பந்தப்பட்டது. அதனாலதான் அவர் கையில அந்த உடுக்க வச்சிருக்காருல, அது நாதத்தினுடைய பிம்பமா தான் அவரு கையில வச்சிருக்காரு. சிவாய நம்ம போடும்போது சி முதல்ல உடுக்கையில இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. ஓசையிலிருந்து தான் உலகம் தோன்றுது. அதனால சிவாய நம என்பதுல சி என்பதே ஓசையை குறிக்கக்கூடியதுதான். அப்ப நாதம் வெளிப்படுகிற போது சிவம் வெளிப்படுகிறது. நாதம் உயர்ந்தோங்குகிற போது சிவம் வெளிப்படுகிறது. விந்து மேலோங்குகிற போது
சக்தி வெளிப்படுகிறது. அந்த விந்து சக்தி எப்படி இருக்குன்னா வெப்ப சக்தியாக இருக்கிறது. தொப்புள் கொடி வாயிலாக இந்த உணவு அது திரவமாகவோ வேறு ஏதோ ஒரு சாரமாகவோ உயிருக்கு போகுது. அதனாலதான் கருப்பையில உயிர் வளருது இல்லையா? இதுவரைக்கும் கருப்பைக்குள்ள போய் இவ்வளவு ஆராய்ச்சி பண்ணவே எந்த கொம்பனும் கிடையாது. ஆனா திருமூலர் பண்ணியிருக்கிறார். அது எப்படி போய் அந்த உயிருக்கு போய் சேர்கிறதுனா ஒரு சக்தி வெப்ப வடிவிலே போய் சேர்கிறது. அந்த வெப்ப வடிவுதான் உயிரினுடைய ஆரம்பம். குழந்தை பிறந்த உடனேயே அந்த குழந்தையினுடைய உடம்ப நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துலதான் அந்த சூடு நல்லா தெரியும். தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூடு இருக்கும். அதுக்கு கனச்சூடுன்னு சொல்லுவாங்க கிராமப்புறத்துல. உங்க இலங்கையில என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அங்க கனச்சூடுனா 3 சொல்லிங்க கனச்சூடு. அங்கேயும் அப்படித்தான் சொல்றது ஐயா. கனச்சூடு. அந்த சூடு அந்த குழந்தை, அந்த சூடு இல்லாமல் குழந்தை பிறந்தால் அது உயிரோடு இருக்காது. அதனால அந்த தாயினுடைய கருவறையிலே அது என்னன்னா சக்தி, விந்து சக்தியாக மாறுகிறது. மாறுகிற போது ஒரு வெப்பம் தங்குகிறது. அது கடைசி வரைக்கும் மனிதன் வாழுகிற காலம் வரைக்கும் தாயிடத்திலே வந்த அந்த வெப்ப சக்தி அந்த குழந்தையிடத்திலே இருக்கும். அந்த குழந்தை வளர்ந்து 80, 90, 100 வயசு. அதனாலதான் தாய்மைக்கு அவ்வளவு பெரிய பெருமை நம்ம நாட்டுல. என்ன பெருமை என்று சொன்னால் அந்த தாயுடைய அந்த கனச்சூடு இல்லை என்று சொன்னால் உலகத்திலே உயிர்கள் வாழ முடியாது. அந்த பிறந்த கனச்சூடு இருக்கிறதே அது மூலாதாரத்திலே தங்குகிறது. பிறக்கக்கூடிய குழந்தையினுடைய அந்த மூலாதாரத்திலே தங்குகிறது. அது உடலுக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பத்தை தருகிறது. அந்த வெப்பம் கூடினால் ஜுரம், மனுஷன் செத்து போவான். குறைஞ்சால் ஜன்னி வந்துடும், அப்பயும் மனுஷன் செத்து போயிடுவான். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த சூடு இவ்வளவு பாயிண்ட் தான் இருக்கணும். மனிதன் ஆரோக்கியமாக உயிர் வாழ்வதற்கு இவ்வளவு கலோரி அப்படின்னு சொல்லலாம், டிகிரின்னு சொல்லலாம். அந்த வெப்பம் ஒரு அளவீடு வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வறுமை கோடு என்றால் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் வாழ்வதற்கு இத்தனை கலோரி வெப்பம் தேவை. அந்த வெப்பம் அவன் சாப்பிடுகிற உணவிலே இருந்து அது மெயின்டைன் ஆகுது, அது நிலைப்படுத்தப்படுகிறது. அதனால வரல, மனுஷன் சாப்பிடுற உணவுனால வெப்பம் வரல. ஆனால் இருக்கக்கூடிய வெப்பத்தை நிலைப்படுத்துவதற்கு அவனுடைய அன்றாட உணவு பயன்படுகிறது. அப்படி ஒருவன் வாழுகிற காலத்திலே அவனுடைய வெப்பத்தை, உடலின் வெப்பத்தை சீராக வைப்பதற்கு ஒரு குறிப்பிட்ட கலோரி வெப்பம் தேவை. அந்த குறிப்பிட்ட கலோரி வெப்பத்தை தரக்கூடிய உணவுப் பொருள்களை கூட வாங்க முடியாதவனைத்தான் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவன் சொல்றோம். திரும்பியும் சொல்றேன், வறுமை கோடு பாவர்ட்டி லைன்னா வரையப்பட்ட கோடு அல்ல. விஞ்ஞானிகள் அச்சரேகை, தீர்க்கரேகை, லண்டனுக்கு மத்தியில் அந்த கிரீனிச்ல தான் இது ஓடுது, தீர்க்கரேகையுடைய மையப்பகுதியெல்லாம் சொல்றாங்கல்ல. அங்க போய் ஏதாவது கோடு பார்த்தீங்களா? கிரீனிச்ல நானும் போயிருக்கிறேன். அங்க கோடெல்லாம் ஒன்றும் வரையல. ஆனால் ஒரு அளவை முறைக்காக விஞ்ஞானிகள் குறுக்கையும் நெடுக்கையுமாக அச்சரேகையை படுக்கை வசத்திலும் தீர்க்கரேகையை நெட்டு வசத்திலையும் போட்டு வச்சிருக்காங்க. அதே போல இந்த உயிரை நிலைநிறுத்துவதற்கு தேவையான உணவு, இந்த உயிரிலே உள்ள வெப்பத்தை நிலைநிறுத்துவதற்கு தேவையான உணவுப் பொருள்களை கூட வாங்க முடியாத நிலையிலே இருப்பவனைத்தான் வறுமை கோடு, பாவர்ட்டி லைன், அதற்கு கீழே உள்ளவன். அப்ப எல்லாமே பேசிக்கா அந்த வெப்பம். அந்த வெப்பத்தை தான் சைவ சித்தாந்தம் குண்டலினி சக்தி என்று சொல்லுகிறது. குண்டலினி சக்தி என்பது எதுவும் அல்ல, தாயிடத்திலே இருந்து கருவிலேயே அந்த குழந்தைக்கு வந்து சேருகிற அந்த அடிப்படை வெப்பம். அது மூலாதாரத்திலே இருக்கிறது. மூலாதாரத்தில் மூண்டலு கனல்னே சொல்றாரு அவைப்பாட்டி. அவைப்பாட்டி விநாயகர் அகவல்ல அது சூடுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அவைப்பாட்டி தான். அவ விநாயகர் அகவலை விநாயகர் அகவல்ல சொல்றாரு, மூலாதாரத்தில் மூண்டெழு கனல்னா என்ன? நெருப்பு, ஜுவாலை, அக்கினி.
மூலாதாரத்துல அந்த அக்னி எரிஞ்சுக்கிட்டு இருக்குதான். நானா சொன்னேன், அவை பாட்டி 1500 வருஷத்துக்கு மேல சொல்றா, மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும். கால்னா காற்றுன்னு அர்த்தம். கால் என்றால் காற்று. மூலாதாரத்தில் மூண்டெழு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தோன். யார்? விநாயகர் சொல்றாரு. அப்ப மூலாதாரத்திலே ஒரு கனல் இருக்கிறது, அது தாயிடத்திலே இருந்து வருகிறது, அது விந்து சக்தி. அப்ப சிவம் சக்தி அந்த இரண்டினுடைய எல்லாமே சிவனுடைய வடிவங்கள் தான். இருந்தாலும் குறிப்பா 9 வேடத்தை மட்டும் இவர் சொல்றாரு சிவஞான சித்தர். அதுதான் திருமூலர்னு சொல்றாரு கடைசி வரைக்கும். சிவம் சக்தி நாதம் விந்து. இப்ப நாதம் விந்துனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாதம் என்றால் நாட் மியூசிக். நாதம் என்பது ஓசை என்றுதான் அர்த்தம். என்ன, இது சிவனோடு சம்பந்தப்பட்டது. விந்து என்பது சக்தியோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் விந்து தான் சக்தி பெற்று வளர்கிறது. என்ன, அது சதா இந்த சிவம் சக்தி நாதம் விந்து இந்த 4ம் இருக்கிறதே, இது நாம் கண்ணால் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். இந்த 4ம் அருவ நிலையிலே இருக்கிறது. அடுத்தது பாருங்க, சதாசிவன். இந்த சதாசிவன் என்பது வேறு ஒண்ணும் இல்ல, நாம திருக்கோயில்களிலே பார்க்கக்கூடிய சிவலிங்கம். சென்ற வாரத்திலே ஒரு கோடிட்டு காமிச்சேன். இலங்கையாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், நீங்கள் சிவன் கோயில் கருவறையிலே சிவனுக்கு சிலை கிடையாது, சிவலிங்க சிலைதான் இருக்கும். சிவலிங்கம் என்பது சிவபெருமானுடைய அரு உருவ திருமேனி. அது ஒரு உருவமா என்றால் ஒரு பிரிஸ்கிரைப்டு ஃபார்ம்ல இல்லை, அதனால அதை நீங்கள் உருவம்னு சொல்ல முடியாது. சரி, அருவமா உருவம் இல்லையா அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க கண்ணால பாக்குறீங்க. ஒரு குறிப்பிட்ட வடிவம் இல்லையே தவிர அது நாம் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால அது அருவமாகவும் இருக்கிறது, நம் கண்ணுக்கு புலப்படுகிற உருவமாகவும் இருக்கிறது. ஆனால் நாதத்தையோ விந்துவையோ சிவனையோ சக்தியோ நீங்கள் கண்ணால பார்க்க முடியாது. அவர்களுக்கு சிலைகள் கிடையாது. அவைகள் வெவ்வேறு தோற்றங்கள் எடுக்கிற போது உங்களுக்கு சிலையா பார்க்கலாம். இப்ப மூலாதாரத்தை ஓம் ஓம் எனும் பிரணவம் தான் நாதம் அப்படின்னு சொல்றோம். ஓம் எனும் பிரணவம் என்பதுதான் நாதம் என்றால் அதனுடைய வடிவமாக பிள்ளையாரை பார்க்கிறோம். பிள்ளையாருடைய வடிவம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த ஓம் வடிவம் மாதிரியே தான் இருக்கும். அவருடைய துதிக்கை அப்படி கலைஞ்சு அமிர்த கலசத்தை பிடிச்ச மாதிரி தான் முடியும். அந்த அமிர்த கலசம் தான் இம் அப்படிங்கிறது. அப்ப நீங்கள் அதை வேறு வடிவங்களாக நீங்க பார்க்கலாம். ஆனால் அவைக்கு உண்மையிலேயே வடிவம் கிடையாது. சிவம் சக்தி நாதம் விந்துக்கு வடிவம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் நாம வடிவமைத்துக் கொள்ளுகிறோம். பிள்ளையார் அப்படிதான் இருப்பாரான்னு யாரும் பார்த்து சொல்லலை நமக்கு. ஆனால் நம்முடைய அருளாளர்கள் நம்முடைய பக்தியை நிலைநிறுத்துவதற்காக ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை சமைத்திருக்கிறார்கள். அதற்கு உள்ள அந்த அங்கங்களுக்கெல்லாம் வெவ்வேறு விளக்கங்கள் கொடுத்து நம்முடைய மனதிலே விநாயகர் அப்படின்னு சொன்னா ஒரு உருவம் இருக்க போய் தானே உங்களுக்கு நான் விநாயகர்னு சொல்லும்போது டக்குனு உங்களுக்கு அந்த பிள்ளையார் வடிவம் மனசுல வருது இல்லையா? வடிவம் இல்லைன்னா உங்க மனசுல வருமா? இப்ப நாதம்னு சொன்னேன், விந்துன்னு சொன்னேன், உங்களுக்கு ஏதாவது ஒரு உருவம் கனவுல வருதா, கற்பனையில வருதா, ஞான திருஷ்டியில வருதா? வரல. ஆனால் அந்த நாதமே விநாயகருடைய வடிவமாக இருந்தால் உங்க மனசுல பதியும். அதுக்காக அதெல்லாம் பிற்காலத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள். அப்ப சிவம் சக்தி நாதம் விந்து 4ம் அருவங்கள், கண்ணால் பார்க்க முடியாது. சதாசிவன் 5வது, அவன் அரு உருவம், அது கண்ணால பார்க்கவும் முடியும், ஆனால் அது உருவம் கிடையாது. அதனால அது அரு உருவம். 4 1 5 ஆச்சா? அப்புறம் திகழும் ஈசன். ஈசன்னா மகேசன் அர்த்தம். மகேசன் அல்லது மகேஸ்வரன் என்ற அர்த்தம். மகேஸ்வரன், உவந்தருள் உருத்திரன். உருத்திரன் ஒடுக்குதல் கடவுள். தான் மாலயன். மால் என்றால் திருமால், அயன் என்றால் பிரம்மா. இப்ப பாருங்க, மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரம்மா. 4 ஆச்சா? அப்ப இப்ப மொத்தம் கூட்டுங்க. சிவம் சக்தி நாதம் விந்து 4, அது உருவம் இல்லாதது. அடுத்தது சதாசிவம் 5, அது அருவுருவமாக இருக்கிறது.
அதற்கு அடுத்து மகேஸ்வரன், உருத்திரன், திருமால், பிரம்மா, இவர்கள் 4 பேருக்கும் உருவம் இருக்கு. அவங்களுக்கு கோயில் இருக்குது. மகேஸ்வர மூர்த்தம் இருக்குது. சிவன் இது ருத்ரனுக்கு உருவம் இருக்குது. அதே மாதிரி திருமாலுக்கு உருவம் இருக்குது. பிரம்மாவுக்கு உருவம் இருக்கிறது. இவர்கள் 4 பேரும் உருவம் உடையவர்கள். அப்ப 4 அருவம், 1 அருவுருவம், 4 உருவம். அப்ப 4 4 8. அப்புறம் சதாசிவம் 1 9. நீங்க நல்லா மீண்டும் கவனத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் சிவன் கோவிலிலே இன்றைக்கு வரைக்கும் கூட, நான் லண்டன்லையும் கோயிலுக்கு போயிருக்கிறேன், இன்றைக்கு வரைக்குமே கற்ப கிரகத்திலே உள்ளது சிவலிங்கம் மட்டும்தான். சிவலிங்கம் தான் கற்ப கிரகத்துல இருக்குது. அப்ப சிவம், சக்தி, நாத, அந்த சிவலிங்கத்துக்கு தான் சதாசிவ மூர்த்தம் என்று பெயர். சதாசிவன் என்று சொன்னால் அவன் உருவ திருமேனி, லிங்க திருமேனி, அவனுக்குத்தான் சதாசிவம் என்று பெயர். ஏன் எல்லா கோயிலையும் சதாசிவத்தை வச்சிருக்காங்கன்னா, இந்த படைத்தல், இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை தொடக்கி வைப்பவன் சதாசிவம் தான். 3 மாயை பார்த்தோம். சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. இதுல நடுவுல இருக்க அந்த அசுத்த மாயை இருக்குல்ல, அந்த அசுத்த மாயையிலே இருந்துதான் சதாசிவ மூர்த்தத்திலே இருந்து இறைவன் இந்த தனுகரண புவனங்களை உருவாக்குகிறான். அப்படி உருவாக்குகிற போது அவனுக்கு உதவி செய்வதற்காக பிரம்மாவை படைப்பதற்கும், திருமாலை காப்பதற்கும், ருத்ரனை ஒடுக்குவதற்கும் அவன் பயன்படுத்துகிறான். அப்ப மகேஸ்வரன் எங்க சார் முளைச்சார்? அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த மகேஸ்வர மூர்த்தத்திலே தான் சிவபெருமான் அருள் செய்கிறான். பிரம்மா படைக்கிறார், மகாவிஷ்ணு காப்பாற்றுகிறார், உருத்திரன் ஒடுக்குகிறார். அழித்தல் நம்ம சொல்றதுல உயிர்களை, ஆன்மாவை ஒரு இடத்துல சிவனிடத்திலே கொண்டு போய் ஒடுக்குகிறார். அப்புறம் இந்த மகேஸ்வரன் எதுக்கு அப்படின்னா, அவன்தான் அருள் புரியக்கூடியவன். அவனைத்தான் ஈசன் என்று நாம் சொல்லுகிறோம். ஈசன் இணையடி போற்றி, ஈசன், இது மகேஸ்வரன். அப்ப இந்த 9 சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம் திகழும் ஈசன் உவந்தருள் ஒருத்திரன் தான் மாலையன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரு அருவம் 4. இந்த பாருங்க, கீழே பட்டியல் போட்டு சொல்றாரு. பவம் தரும் அருவம் 4, இங்கு உருவம் 4. அருவம் 4, உருவம் 4, பயன் ஒன்றா. பயன் ஒன்றானா அருவமும் இல்லாமல், அருவத்தின் பயனும் இல்லாமல், உருவத்தின் பயனும் இல்லாமல் அருவுருவாக இருக்கக்கூடியது ஒன்று. ஆக அருவம் 4, உருவம் 4, அருவுருவம் 1. இப்படி நவம் தரு பேதம். நவம்னா 9, 4, 8, 9. அந்த நவந்தரு பேதம் யார் நடிப்பானா? ஏகநாதனே நடிப்பன். அவன் ஏகன். ஏகன் என்றால் ஒருவன் தான். அந்த ஒருவனே 4 அருவமாகவும், 4 உருவமாகவும், 1 அருவுருவமாகவும் ஆக 9 வடிவங்களை எடுக்கிறார். இது சிவஞான சித்தியார். நீங்க முடிஞ்சா சைவ சாதனம் படிக்கக்கூடியவங்க கண்டிப்பா மனப்பாடமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இதை நான் 10ஆம் கிளாஸ் படிக்கும் போதே மனப்பாடம் பண்ணேன். சிவம், சக்தி, நாதம், விந்து, சதாசிவம் திகழும் ஈசன் உவந்தருள் ஒருத்திரன் தான் மாலையன் ஒன்றின் ஒன்றாய் பவம் தரும் அருவம் 4, இங்கு உருவம் 4, பயன் ஒன்றா நவந்தரு பேதம் ஏகநாதனே நடிப்பன் என்பர். இது சிவஞான சித்தியார் உள்ளது. சிவம் தனித்த நிலையிலே ஒன்றாக இருக்கிறான், அருவ நிலையிலே 4ஆக இருக்கிறான், சதாசிவமாக அருவுருவமாக இருக்கிறான், ஒன்றாக இருக்கிறான். மகேஸ்வரன், ஒருத்தன், பிரம்மா, விஷ்ணு 4ஆக இருக்கிறான். 4, 4, 8, 9. இந்த 9ஐயும் கடந்த ஒரு தனித்த நிலை இருக்கிறது. அதுதான் சிவம் என்கிற சொரூப நிலை. இதுக்கு கீழே இருக்கிற இந்த 9ம் தடத்த நிலை, இறைவனுடைய தடத்த நிலைக்கான உருவங்கள் இவையெல்லாம். ஆனால் தனித்த நிலைதான் அவனுடைய இயல்பு நிலை, சொரூப இலக்கணம். இதை சொரூப இலக்கணம் என்கிறோம். அதற்கு பின் வருவதையெல்லாம் தடத்த இலக்கணம் என்று நாம் சொல்லுகிறோம். இதை இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இவர் சொல்றாரு.
சிவன் முதல் மூவரோடு. சிவன் எல்லாருக்கும் மேம்பட்டவன். இங்க பாருங்க, இத தனியா நிப்பாட்டிருக்கோம்ல, சிவம் தனித்த நிலை, அதை விட்டுருங்க. சிவம் தனித்த நிலையிலே இருக்கிறான். ஆனால் அவனை முதலாக கொண்டு மூவர் பிறக்கிறார்கள். அந்த மூவர் யாருன்னா, சிவனை அடிப்படையாக கொண்டு பிறக்கக்கூடியவர்கள் ருத்ரன், பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், 3 பேர். என்ன, இதை சைவ சித்தாந்தம் இந்த 3ஐ வேறு மாதிரியாகவும் சொல்லுகிறது. சிவன் ஒருவன் தான், அவனே 3 வடிவமா இருக்கான். பரமசிவனாக இருக்கிறான், சதாசிவனாக இருக்கிறான், மகேஸ்வரனாக இருக்கிறான். இவர் சொல்ற இந்த மூவருக்கு 2 விதமான அர்த்தங்களை சொல்லுகிறார்கள். சிவனை முதலாக கொண்டு பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் மூவர் உதிக்கிறார்கள் என்று ஒரு அர்த்தம். இன்னொன்னு, பரமசிவன், சதாசிவன், மகேஸ்வரன் என்ற 3 மூர்த்தங்களாக அவன் விரிகிறான் என்று இன்னொரு அர்த்தம் சொல்லப்படுகிறது. எது எடுத்துக்கிட்டாலும் தப்பு இல்லை. சிவன்ல இருந்துதான் அந்த சிவன் ஒன்றாக இருக்கிறான், அப்புறம் 3ஆக மாறுகிறான், அதற்கு பிறகு 5ஆக மாறுகிறான். நல்லா கவனிங்க, சிவன் ஒன்றாக இருக்கிறான், அப்புறம் 3ஆக பிரிகிறான், அப்புறம் 5ஆக மாறுகிறான். அது என்ன 5 அப்படின்னா, 5 விதமான சக்தியாக மாறுகிறான். நாம சைவ சித்தாந்தத்துல சக்தி என்று சொல்லுவதில்லை, இக்கண்ணா போட்டு சொல்றதில்லை, இத்தன்னா போட்டு தான் சொல்லணும். இக்கண்ணா போடக்கூடாது. சக்தி தேவி என்றால் இத்து தான் போடணும். ஏனென்றால் இக்கண்ணா போட்டா சக்தி என்றால் ஆற்றல் என்று அர்த்தம். ஆனால் சாணா போட்டு இத்தன்னா போட்டு தீனா போட்டீங்கன்னா அருள் என்று அர்த்தம். சிவபெருமானிடத்திலேயோ அம்பாளிடத்திலேயோ போய் நீங்க சக்தி வேணும்னு கேட்டா உடல் பலம் தான் கிடைக்கும். ஆனா சக்தி வேணும்னு கேட்டா அவ அருள் கிடைச்சதுன்னா எல்லாமே வந்துரும்ல, கல்வி, செல்வம், வீரம் எல்லாமே வந்துரும்ல. அப்ப சைவ சித்தாந்தம் ஒருபோதும் சக்தி என்று எழுதாது, தானா இத்தனா தீனா என்றுதான் எழுதும். சக்தி என்றுதான் எழுதும். அது அருளோடு கலந்த ஆற்றல்னு அர்த்தம். அருள் மட்டும் சொல்ல முடியாது, அருளோடு கலந்த ஆற்றல். ஆனா சானா இக்கண்ணா தீனா போட்டு எழுதுனீங்கன்னா அது ஆற்றல் மட்டும்தான். மின் சக்தி, எந்திர சக்தி, மனித சக்தி, இதெல்லாம் சாதாரண ஆற்றல்கள். ஆனால் அருளோடு கூடிய ஆற்றலா இருக்கணும். ஒரு இன்ஜினியருக்கு ஒரே நாள்ல ஒரு பில்டிங் எழுப்புற அளவுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனா அது ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு அருள் உணர்வு அவனுக்கு வேணும்ல. அதுல குழந்தை குட்டிங்கெல்லாம் வாழ்வாங்கன்னு ஒரு அக்கறை வேணும்ல. அப்படி இல்லாம என்னத்தையே வச்சு ஒரே நாள் 24 மணி நேரத்துல நான் வீடு கட்டி அது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள இடிஞ்சு போச்சுன்னா அதனால உயிர்கள் பாதிக்கப்படும்ல. அப்ப ஆற்றல் மட்டும் போதாது, ஆற்றல் அருளோடு சேர வேண்டும். அதுதான் சானா இக்கண்ணா தீனாவுக்கும் தானா இக்கண்ணா தீனாவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த சிவம் 3ஆக மாறுகிறது. பரமசிவன், சதாசிவன், மகேஸ்வரன் என்று மாறுகிறது, அல்லது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று மாறுகிறது. அது எப்படி 5ஆ மாறுது தெரியுமா? பராசக்தி. அந்த 5ம் சக்தியினுடைய வடிவங்கள். அது ஒன்று பராசக்தி, இன்னொன்று ஆதிசக்தி, 3ஆவது இச்சாசக்தி, 4ஆவது கிரியாசக்தி, 5ஆவது ஞானசக்தி. பராசக்தி உங்களுக்கு தெரியும். பரம் அல்லது பரா என்றால் டோட்டல் பொட்டன்சியாலிட்டி, மொத்த ஆற்றல் மையம், குவிப்பு, அது பராசக்தி. ஆதிசக்தி, ஆதிசக்தினா இந்த உலகத்திலே இறைவன் உயிர்களை படைப்பதற்கு ஆதியிலே ஒரு சக்தி வேண்டும். நீங்க நல்லா கவனிங்க, சதாசிவ மூர்த்தத்திலே அசுத்த மாயையிலே இருந்து இவர் சிவன் உயிர்களை படைக்கும் போது சக்தி அவனிடத்திலே சேர்ந்தால்தான் அவன் படைப்புகளை நிகழ்த்த முடியும். அவன் சதாசிவ மூர்த்தத்திலே அசுத்த மாயையிலே சக்தியின் உதவியால் தான் இந்த தனு கரண புவன போகங்களை படைக்கிறான். இந்த உலகம், உலகத்தில் உள்ள இன்பங்கள், நம்முடைய பொறிகள், புலன்கள் எல்லாவற்றையும் படைக்கிறான். உயிரை அவன் படைக்கிறான். நல்லா கவனம் வச்சுங்க, தப்பி தவறி கூட உயிரை ஆண்டவன் படைக்கிறான் என்று
நம்முடைய சமயம் சொல்லுவது கிடையாது. உயிரை அவன் படைக்கவில்லை. கடவுள் என்றைக்கு இருக்கிறானோ அன்றைக்கே உயிரும் இருக்கிறது. மாணிக்கவாசர் தெளிவா சொல்றாரு, என்று நான் அன்று நீ உன் அடிமை அல்லவோ. நான் என்னைக்கு இருக்கணும் அன்னையில இருந்தே தான் நீயும் இருக்கிற, ஆனால் நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன். என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ. என்று நீ அன்று நான் உன் அடிமை அல்லவோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மா என்னைக்கு இருக்கோ அன்னைக்கே இறைவனும் இருக்கிறான். இறைவன் இருக்கிற போதே, தோன்றுகிற போதே ஆன்மாக்களும் தோன்றிவிட்டது. இறைவன் அனாதி, அதுபோல ஆன்மாக்களும் அனாதி. இப்ப நீங்க பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு பேரு சக்திதாசன், திருக்குமார், நவரத்னம், ராமண்ணான்னு வச்சிருக்கிறோம். ஆனால் பிறப்பதற்கு முன்னால் உங்களுக்கு என்ன பேரு? உங்களுக்கு பெயர் கிடையாது. கடவுள் போல நம்ம சைவம் தெளிவா சொல்லுது, கடவுளும் நீங்களும் ஒன்றுதான். ஆனால் என்ன வித்தியாசம் என்றால், கடவுள் உணர்த்தாமலே எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறான். நாம் உணர்த்தினால் உணர்ந்து கொள்ளுகிறோம். சில பேர் உணர்த்தினாலும் உணராமல் இருக்கிறார்கள். இந்த மேஜை இருக்கு, இது நான் அடிக்கிறேன், இது வழிய உணருமா? உணராது. அதனால அதுக்கு பேர் ஜடம்னு பேரு. ஏன்னா நான் உணர்த்துகிறேன், ஆனால் அது உணரல. ஆனால் இங்க உள்ள உங்களுக்கு நான் ஒவ்வொரு பாட்டா உணர்த்துகிறேன், நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஒரு உதாரணத்துக்கு, நான் கடவுள் என்று வைத்துக் கொண்டால் நான் உங்களுக்கு உணர்த்துகிறேன், நீங்கள் உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் இந்த மேஜையோ இந்த இதோ இந்த உபகரணங்களோ உணர்ந்து கொள்ளாது. அதனாலதான் ஜடம். அதனால தான் எவனையாவது திட்டம்னா, ஏண்டா இவ்வளவு சொல்லி கொடுத்தோம், ஏண்டா ஜடம் மாதிரி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஏனென்றால் இந்த மேஜை, நான் வாரம் இந்த மேஜையில இருந்தா கிளாஸ் எடுக்கிறேன். இதோட 160 கிளாஸ் எடுத்துட்டேன். இதுல 160 இந்த மேஜை எதையாவது உணர்ந்திருக்கான்னா, உணர்ந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா அது வெளிப்படுத்தல. மனிதர்கள் வெளிப்படுத்துகிறார்கள், ஜடங்கள் வெளிப்படுத்தாது. அதனாலதான் உணர்த்தியும் உணராமல் இருப்பவர்களை ஜடம் என்று சொல்லுகிறோம். ஜடம் என்றால் அசைவற்று இருக்கக்கூடிய பொருள். அதற்கு சொந்த அறிவும் கிடையாது, சொல்லுகிற அறிவும் கிடையாது. மனிதர்களுக்கு சொந்த அறிவு கிடையாது, ஆனால் சொல்லுவதால் ஒரு அறிவு உண்டாகிறது. திருமூலரே அதுதான் சொல்றாரு. இறைவன் என கூப்பிட்டு ஏவல் சொன்னான், என்னுடைய இணையடிகளை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர் என்று அவன் ஆணையிட்ட காரணத்தினால் நான் பூமியிலே வந்து பிறந்தேன். அவனுடைய ஆணையினால் தான் நான் திருமந்திரத்தை எழுதுகிறேன் என்கிறார். ஆக இறைவன் அறிவு பொருள், உணர்த்தாமலே உணரக்கூடியவன். ஆன்மாக்கள் உணர்த்தினால் மட்டும் உணரக்கூடியவை. ஜடங்கள், ஆன்மாவை தவிர மற்ற ஜடங்கள் இருக்கிறே, அவை உணர்த்தினாலும் உணராதவை. இந்த 3 பிரிவு இருக்கு. அப்ப பராசக்தி, ஆதிசக்தி. ஆதியிலே ஒரு சக்தி இருந்தால்தான் இறைவனால படைக்க முடியும். அதனாலதான் பழமொழி சொல்லுவாங்க, சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு. அது என்ன சக்தினா, இறைவன் இந்த உலகத்தை தனுகரண போகங்களை படைக்கக்கூடிய ஆற்றல், அதுதான் சக்தி. அப்ப பராசக்தி, ஆதிசக்தி, அப்புறம் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. முருகப்பெருமான் திருச்செந்தூர்ல போனீங்கன்னா, அல்லது இதுல திருப்பரங்குன்றம் இதெல்லாம் போனீங்கன்னா வள்ளி தெய்வானை சமேதரா இருப்பாங்க. மூலஸ்தானத்துல இல்ல, உற்சவர்ல பாத்தீங்கன்னா வள்ளி தெய்வானையோட இருப்பாங்க, 2 மனைவியோடு. என்ன, நீங்க இறைவன் முருகன் இருக்கிறான்ல, அவன் ஞான சக்தி, இறைவன் ஞான சக்தி. தெய்வானை இருக்கிறாள்ல, அவ கிரியாசக்தி. வள்ளி இருக்கிறாள்ல, அவ இச்சா சக்தி. ஏனென்றால் முருகப்பெருமான் இச்சையினால் தான் வள்ளியை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான். முதலே திருப்பரங்குன்றத்துல தெய்வ யானையோடு திருமணம் ஆயிடுச்சு. அது பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடந்த கிரியாசக்தி. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடைபெற்ற கிரியாசக்தி தெய்வானை திருமணம். ஆனால் இவனாக விருப்பப்பட்டு திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியை விரட்டி விநாயகரையும் துணைக்கு அழைச்சிட்டு போய் திருமணம் பண்ணாரே, அது இச்சாசக்தி. இந்த 2க்கும் நடுவிலே இருக்கக்கூடிய அவன் ஞானாசக்தி. அப்ப முருகப்பெருமானுக்கு ஏண்டா 2 பொண்டாட்டினா, அது பொண்டாட்டிக்காக வைக்கல,
அவன் ஞானாசக்தியாக இருக்கிறான். ஒரு பக்கம் இச்சாசக்தி, ஒரு பக்கம் கிரியாசக்தி, நடுவிலே இருக்கவன் ஞானாசக்தி. ரொம்ப எளிமையான உதாரணம் இது. நான் பல இடங்கள்ல சின்ன குழந்தைகளுக்கு இதுல இலங்கையில வந்து கிட்டத்தட்ட 100-112 ஸ்கூல் போயிருக்கிறேன். 112 ஸ்கூல்லையும் போய் ஏறத்தாழ 12,000 மாணவர்களுக்கு அறநெறி கல்வியை போதிச்சிருக்கிறேன். அதனாலதான் இந்த பெருமக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் அது மூலமா தான் பழக்கமானாங்க. இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் போகல. இப்ப அடுத்த மாதம் திரும்ப இலங்கையில ஒரு 10 நாள் பள்ளிக்கூடங்கள் புறம் பகல்ல புறம் 4 பள்ளிக்கூடங்கள், இரவு அங்க உள்ள கோயில். இது ஒரு மாவட்டத்துல. மறுநாள் அடுத்த மாவட்டம், மறுநாள் அடுத்த மாவட்டம். அகில இலங்கை இந்து மாமன்றம் ஒரு வேனை கொடுத்து விடைக்கொடி செல்வர் தனபாலா, அப்புறம் அங்க உள்ள ஒரு 2-3 பேர் நம்ம உதவிக்காக வந்த நம்ம ஜெயமுகன் சர்மா, இவங்களெல்லாம் துணைக்கு அனுப்புவாங்க. கஜேந்திர சர்மா, இவங்களெல்லாம் அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு இது பண்ணுவேன். அகில இலங்கை இந்து மாவட்டத்தினுடைய கல்வி உபகரணங்கள், புத்தகங்கள், அதையெல்லாம் வந்து புத்தகங்கள், எழுது பொருட்கள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. நான் 1 மணி நேரம் அவங்கள்ட்ட அறநெறி பாடம் நடத்துவேன். அப்ப சைவ சித்தாந்தம்லாம் சொன்னா அந்த குழந்தைங்களுக்கு புரியாது. அதனால ரொம்ப எளிமையா சொல்லுவேன். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி எல்லாம் முருகனை வச்சு விளக்க முடியாது. அவங்களுக்கு எளிமையா சொல்லுவேன். ஒரு குழந்தை ஒரு நடு கூடத்துல ஒரு குழந்தை, தவழ்ற குழந்தை, ஒரு குழந்தை இருக்குது. ஒரு கூடத்திலே ஒரு குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தைய வந்து யாரும் கவனிக்கல, எல்லாம் வேற வேலைகள்ல இருக்கிறாங்க. அம்மா அடுப்படியில இருக்கிறா, அப்பா வந்து வேற பெட்ரூம்லயே இங்க இருக்கிறாரு. இந்த குழந்தை மட்டும் நடுக்கூடத்துல இருக்கு. அதுக்கு முன்னால வந்து விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு அந்த கூடத்தினுடைய ஒரு மூலையில விளக்கு ஏற்றப்பட்டு இருக்கிறது. முன்னாலாம் பூஜை ரூம் தனியா கட்ட மாட்டாங்க, கட்டுறதுக்கு வசதி இருக்காது. அதனால கூடத்திலேயே ஒரு பக்கத்துல ஒரு சின்ன திண்டு மாதிரி கட்டி அது மேல விளக்கு வச்சிருப்பாங்க. என்ன, அது மாதிரி விளக்கு வச்சிருக்கிறாங்க. ஒரு திண்டு கட்டி அதுல ஒரு விளக்கு இருக்குது. இந்த குழந்தை நடுக்கூடத்துல இருக்குது. யாரும் பக்கத்துல இல்ல. பக்கத்துல உள்ள விளையாட்டு பொருட்கள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த குழந்தை அந்த விளக்கு வெளிச்சத்தை பார்த்து புதுசா எதையாவது பார்த்தா அது மேல ஆசை வர்றது குழந்தைகளுக்கு இயல்பு, பெரியவங்களுக்கே அது இயல்பு. அப்படிங்கும்போது குழந்தைகளுக்கு அந்த இயல்பு இருக்கும்ல. அதனால அந்த குழந்தை என்ன செய்யுது, மெதுவா தவழ்ந்து தவழ்ந்து போகுது. போய் பக்கத்துல போயிடுச்சு. அம்மா அப்பா யாரும் கவனிக்கல. பக்கத்துல போய் அந்த விளக்கினுடைய தீபம் இருக்கிறதே அதுல போய் கைய வச்சிருச்சு. ஏன்னா அது வரைக்கும் அது தீபத்தை பார்த்தது இல்லை, அப்பதான் பாக்குது. பார்த்த உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வருது. போய் கைய வைக்குது. கை வச்சது சுற்றுச்சு. அதுக்கப்புறம் அதை நோக்கி அது போகுமா? நெருப்பு என்றால் அது சுடும். நெருப்பு என்றால் நல்ல கவனிங்க, நெருப்பு என்றால் அது சுடும் என்கிற ஞானத்தை குழந்தை கற்றுக்குது. இப்ப நெருப்பின் மீது ஆசைப்படுகிறதே அது இச்சாசக்தி. அதை பிடிக்கணும்னு ஒரு செயல்படுதே அது கிரியாசக்தி. அப்ப தொட்டதுக்கு அப்புறம் சுட்ட உடனே ஆகா நெருப்பு என்றால் சுடும் என்கிற ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளுகிறதே அது ஞானாசக்தி. இப்படித்தான் குழந்தைகளுக்கு சொல்லணும். முருகப்பெருமானை வச்சு சொல்றதை விட இந்த குழந்தைய வச்சு சொல்லுகிற போது குழந்தைகளுக்கு ஈஸியா அப்ரோச் ஆகும். இன்னைக்கு சைவ சித்தாந்தம் பக்கம் ஏன் குழந்தைங்க வர்றது இல்லைன்னா சொல்றதுக்கு ஆள் இல்லை, எளிமைப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. நாதம்னா இதுதான், விந்துனா இதுதான். நானே 60 வயசுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதெல்லாம். ஆனால் குழந்தைகளுக்கு அதை சொல்றதுக்கு ஆள் இல்லையா? இன்னைக்கு சைவ சித்தாந்தம் மிக மிக சுவையானது, மிக மிக எளிமையானது. ஆனால் அதை கரடு முரடான வார்த்தைகள் நிறைய இருக்கு. முக்கியமா சொல்லப்போனா வடமொழி நிறைய இருக்கு. நமக்கு வடமொழி அறிவு தமிழர்களுக்கு இல்லை. தமிழர்கள்ல ஒரு சில பேர் ரொம்ப வடமொழி பாண்டித்யம் பெற்றவங்களா இருந்திருக்கிறாங்க. கம்பன் எல்லாம் வடமொழி முழுசா தெரிஞ்சதுனாலதான் வால்மீகியே வடமொழியில இருந்து மொழிபெயர்த்திருக்கிறான் இல்லையா? அந்த மாதிரி இருந்தாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்திலே வடமொழி மீது ஏதோ ஒரு துவேஷம் வந்து நாமெல்லாம் வடமொழிய படிக்காம விட்டுட்டோம். அதனால அந்த சைவ சித்தாந்தம் நமக்கு இரும்பு கடலை மாதிரி தெரியுது. அது இரும்பு கடலை கிடையாது, நல்ல தோல் உரிச்சு அவிச்ச கடலை, வாயில போட்டு சுவையா சவைச்சு சாப்பிடலாம். என்ன, அப்ப குழந்தையினுடைய இச்சாசக்தி கிரியாசக்தியாக மாறி அதற்கு பிறகு ஞான சக்தியாக மாறுகிறது. அந்த மூன்றும் தான் இப்ப இவர் சொல்றது. 3 5 என்றால் என்ன அர்த்தம் என்றால், சிவன் முதல் மூவர், சிவன் மூவராக மாறுகிறான்.
அடுத்து ஐவராக என்றால் 5 சக்தியாக. அது பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி. ஆக அந்த 5 சக்தியினுடைய நிலைகள். பிறந்த அவை முதல் 6, 2, 1 ஒன்றாகும். 6, 2 8, 8 1 9, 9 1 10. 6, 2, 1 1. இது ஏன் இப்படி பிரிச்சு போடுறாருன்னா, என்ன, அந்த ஒரு பாடலுடைய அந்த இலக்கணம் இருக்குல்ல, அதுக்கேற்ற மாதிரி வார்த்தைகளை இப்படி பிரிச்சு போடுறாங்க. இது மொத்தத்துல 10 தான். அவை முதல் 10ன்னு போட்டா இங்க வந்து இந்த பாடலுக்குள்ள இந்த விருத்த பாட்டுக்கு உள்ள இலக்கணம் பிழையா போயிடும். அதனாலதான் சில இடங்கள்ல அந்த மாதிரி போடுவாங்க. இப்ப 14 வருஷம் 9 தானே ஐயா? ஒன்றாக அது பாட்டில ஒரு செயலா வருது. இல்ல வரேன் சொல்றேன். இப்ப வந்து கம்பன் வந்து 14 வருஷம் ராமனை காட்டுக்கு போடு கைகேயி சொன்னான். அதை 14ன்னு சொல்ல மாட்டான். 7 ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன். 14 வருஷத்தை 7 2 அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்ன, கண்ணதாசன் ஒரு படத்துக்காக பாட்டு எழுதினார். அந்த பாட்டு நீங்க கேட்டுப்பீங்க. 12 16 வயது அவள் கண்ணீரண்டில் காணுதம்மா காதல் கொண்ட மனதுன்னு கேட்டிருப்பீங்க. அந்த படத்துல கதாநாயகன் நடிச்சது தேவிகா அம்மா. இவரு கண்ணதாசன் வந்து 12 16 வயதுன்னு கதாநாயகி தேவிகாவை பார்த்து கதாநாயகன் படிக்கிற மாதிரி அந்த பாட்டு எழுதினார். ஏன்னா அவர் நண்பர் ஒருத்தர், படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஒரு நண்பர் கேட்டாரு, என்னையா அபத்தமா இருக்கு, அந்த அம்மாவுக்கு 30 வயசுக்கு மேல ஆச்சு, அதை போய் 16 வயசுன்னு சொல்றீங்களே. இவர் கண்ணதாசன் சொல்றாரு, நீ நல்லா கவனிச்சு பாரு, எண் 2 16 அப்படின்னா 16 14 32 வயசு. அந்த அம்மாவுக்கு 32 வயசு. அதை 32ன்னு சொன்னா நம்மளை கிளவி ஆகிட்டானே கோவப்படும். அதனாலதான் எண் 2 16 வயது. என்ன, உன் கண்ணீரண்டில் ஆடுதம்மா காதல் கொண்ட மனது, எண் 2 16 வயது. அது மாதிரி அது வந்து இந்த இலக்கணத்துல அந்த மாதிரி சாதுரியங்கள் உண்டு. ஆனா இங்க இந்த பாட்டுடைய இலக்கணத்துக்காக 6 2 6 2 1 1 6 2 8 8 1 9 9 10. அது எப்படி 10னா நவபேதம் 9 சொன்னேன்ல, அருவம் 4 உருவம் 4 அருவுருவம் 1 9. இந்த 9க்கும் தனித்து இருக்கக்கூடிய சிவன் 1 10. 6 2 1 1 10 ஆகும் என்று. நீலாமா இப்ப கேளுங்க, ஏதோ கேட்டீங்களே நீலாமா? ஆமாம், அதான் இல்லையம்மா, இல்லையா சாரி, இல்லையா ஐயா, அது அந்த 6 2 1 ஒன்றாகும்ன்றது அந்த 9 தான் ஒன்றாகுது என்ற கருத்து. 10 இல்ல, அந்த 9 தான் ஒன்றாக மாறுது, அல்லது அந்த ஒன்று தான் 9ஆக மாறுது. எப்படி வச்சுட்டாலும் சரி, மொத்த கணக்கு 10. 6 2 2 1 சாரி 6 2 1 1 ரைட். அப்ப சிவன் முதல் மூவரோடு ஐவர் சிறந்த அவை முதல் 6 2 1 ஒன்றாகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க. இதான் நான் முதலே உங்களுக்கு சொன்னேன். விந்துவும் நாதமும் ஓங்குகிற போது சபை முதல் சங்கரன் என்றால் சக்தி. சபைனா சக்தி. சில பேர் அவைன்னு பொருள் சொல்லுவாங்க, ஆனா அவை கிடையாது. சபை முதல் சங்கரன் என்றால் சக்தியோடு கொண்ட சங்கரன் அவனுடைய உண்மையான பெயர். ஏனென்றால் விந்துவும் நாதத்தின் ஒடிவாக சிவமும் விந்துவின் ஒடிவாக சக்தியும் சேர்ந்துதான் சங்கரன் என்கிற பெயரை பெற்றது. சிவன் முதல் மூவரோடு ஐவர் பிறந்த அவை முதல் 6 2 1 1 ஆகும். அவை முதல் விந்துவும் நாதமும் ஓங்க சபை முதல் சங்கரன் தன் பெயர்த்தானே. இது 106வது பாட்டு. அடுத்து 107வது பாட்டு. பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. இதை ஏன் இந்த பாட்டை நான் 3 மணி நேரமா விளக்கி சொன்னதுக்கு என்ன காரணம்னா, அதை இந்த பாட்டுல அவரே திருமூலரே சொல்றாரு. திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அல்லது ருத்ரன், இந்த 3 பேர்ல யாரு பெரியவன் யாரு சின்னவன்னு அறிவிழந்து போய்
யாரும் தடுமாற்றம் அடையக்கூடாது. மூவரும் நமக்கு அந்நியம் இல்லை. மூவருமே இன்னும் சொல்ல போனால் நான் வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய நந்தி, ஏன்னா சிவனை இவர் நந்தின்னு தான் சொல்றாரு. நான் வழிபடு தெய்வமாக இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய தமர்னா உறவினர்கள் அல்லது ரொம்ப வேண்டியவங்க. நந்தியம்பெருமானுக்கு மிகவும் வேண்டியவர்களாக இந்த மூவர் இருக்கிற போது இவர்களை நான் அந்நியமாக பார்க்க முடியாது. இப்ப திருக்குமார் எனக்கு வேண்டியவர்னா திருக்குமாருடைய மிசஸோ அவங்க பொண்ணோ அவங்க பேர பிள்ளைகளோ எனக்கு வேண்டாதவங்க ஆயிடுவாங்களா? இல்லையா? திருக்குமார் தான் எனக்கு பழக்கம். அவர் தான் வார வாரம் ஜூம்ல வந்தாரு. அப்புறம் நான் அவங்க ஊருக்கு போனேன், அது வேற விஷயம். என்ன இருந்தாலும் முதல்ல அறிமுகமானது இவர் தான். இவரோட தான் என்னுடைய பழக்கம். ஜூம்ல இவருடைய முகத்தை தான் பார்த்திருக்கேன். சில நேரங்களில் அவங்க பேத்திய பார்த்திருக்கிறேன். ஆனா இவரு எனக்கு வேண்டியவரு, ரொம்ப நெருக்கமான நண்பர் ஆயிட்டாரு. அப்ப இவருடைய உறவினர்கள் இவருடைய வீட்டுல இருந்து எனக்கு அவங்களும் சேர்ந்து எனக்கு உபசரித்தாங்க. அவங்க எனக்கு அந்நியமாக முடியாது. அது மாதிரி நான் வணங்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய தமராக இருக்கக்கூடியவர்கள், தமர் என்றால் மீண்டும் சொல்றேன் நெருக்கமான உறவு, நந்தியம்பெருமானுடைய உறவாக இருப்பவர்கள் எனக்கு எப்படி அந்நியமாக முடியும்? திருக்குமார் எனக்கு நண்பர்னா அவங்க குடும்பம் தான் எனக்கு நட்பு தானே. அதைத்தான் இதுல சொல்றாரு. பயன் அறிந்து அவ்வழி என்னும் அளவில் மேலே கூறிய அந்த பயன்களை எல்லாம் தீர எண்ணி அந்த வழியிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் அயனோடு மால், அயன்னா பிரம்மா, மால்னா திருமால், அயனோடு மால் நமக்கு அந்நியம் இல்லை. அவர்கள் நம்மை விட்டு அந்நியப்படவில்லை. ஏனென்றால் நயனங்கள் மூன்றுடை நந்தி. நயனம்னா என்னது? கண்கள். கண்கள். அதனாலதான் நயன்தாரா அப்படின்னு ஒரு நடிகை பேர் வச்சாங்க. என்ன அவ கண்ணு அழகா இருக்குதான் அப்படின்னு எவனோ பார்த்து வச்சிருக்கான். என்ன அப்ப நயனம் என்றால் கண்கள். அப்ப மூன்று நயனங்கள் உடையவர் யாரு? சிவபெருமான். ஆனா இவரு அந்த சிவபெருமான் வேற நந்தி வேறன்னு நினைக்கல. ஆரம்பத்திலிருந்தே சிவனின் தன்னுடைய நந்தி என்கிற குருவின் வழியாத்தான் அவர் பார்க்கிறாரு. அதனால மூன்று நயனங்களை உடைய நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம். இந்த தமர் தான் நான் சொன்னேன். தமர்னா என்ன? உறவினர்கள். யாரு? திருமாலும் பிரம்மாவும் நமக்கு நான் வழிபடுகிற மூன்று கண்களை உடைய முக்கண் பெருமானான நந்தியம்பெருமானுக்கு அவர்கள் உறவு, அவருக்கு நெருக்கமானவர்கள். அதனால் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. அவர்களையும் வணங்கி, அவர்களை வெறுக்காமல் அவர்களையும் வணங்கி, வயனம்னா வாழ்க்கை அல்லது வளம், வளமை பெறுவீர்களாக அல்லது வாழ்க்கை பெறுவீர்களாக. இதை எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த காலத்துல சைவ வைணவ சண்டைகள் இருந்தது. அப்ப இவர் சிவபெருமானுக்கு உறவுனா நமக்கு வேண்டாத ஆட்களா? அதனால அவர்களிடத்திலே அந்நியம் பாராட்டாதீர்கள். அரியின் சிவனும் ஒண்ணு, அதை அறியாதவன் வாயில மண்ணு அப்படின்னு பழமொழி வந்துச்சுல, அது மாதிரி. அப்ப இந்த பயனறிந்து அவ்வழி என்னும் அளவில் அயனோடும் ஆள் நமக்கு அந்நியமில்லை. நயனங்கள் மூன்றுடை நந்தி தமராம் வயனம் பெறுவீர் அவ்வானவராலே. அடுத்தது ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிழி தேவர்கள். ஓலக்கம் என்றால் தர்பார், ராஜ தர்பார்னு சொல்றோம்ல, அது மாதிரி இறைவனுடைய தர்பார். கைலாயத்திலே இறைவன் நடத்துகிற தர்பார் இருக்கிற ராஜசபை, அந்த ராஜசபைக்கு ஓலக்கம் என்று பெயர். திருவோலக்கம் என்றே ஒரு ஊர் இருக்கு இங்க. ஏன்னா எம்பெருமான் கொஞ்ச நாள் அங்க மீட்டிங் போட்டாராம், அவருடைய தர்பாரை நடத்தினாராம். அதனால அந்த ஊருக்கு திருவோலக்கம்னே பேர். அப்ப ஓலக்கம் என்றால் ராஜ தர்பார், தெய்வ தர்பார் அங்க நடக்குது. எங்க கைலையில ஓலக்கம் சூழ்ந்த உழப்பிழி தேவர்கள். அந்த இறைவனுடைய தர்பார் நடக்கக்கூடிய கைலாயத்திலே சூழ்ந்து இருக்கக்கூடிய தேவர்கள், உழப்பிழி தேவர்கள்னா எண்ணிக்கை இல்லாத சூழ்ந்திருக்கக்கூடிய தேவர்கள். பாலொத்த மேனி பணிந்து, பால் போன்ற மேனி. யாரு? சிவபெருமானுடைய உடம்பு பால் போல இருக்கிறது. அவன் செந்நிற மேனியன் தான், அவன் சிவந்த மேனியன் தான். ஆனா அவன் ஏன் அவனுடைய நிறம் பால் போல மாறுச்சுன்னா
உடம்பு முழுக்க திருநீர் அணிந்திருக்கிறான். ஒளி பொருந்திய திருநீற்றினை உடம்பு முழுக்க பூசியிருப்பதால் காடுடைய சுடலை பொடி பூசி. ஞானசம்பந்த பெருமான் அவருடைய முதல் பாட்டிலேயே தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் 7 வெள்ளையை சொல்றாரு. ஏனென்றால் நம்ம பொறுத்த மட்டும் கருப்பு என்பது துக்கத்தினுடைய அடையாளம், வெள்ளை என்பது தூய்மையினுடைய அடையாளம். இறைவன் காட்சியை அவர் பார்க்கிற போது அவர் அறிந்திருந்த தோடு அது வெள்ளை, தோடுடைய செவியன். விடை ஏறி அவர் ஏறி வருகிற விடை இருக்கிறதே சாலை வாகனம், அது வெள்ளை. அதிலே அணிந்திருக்க தோடு வெள்ளை, அவன் ஏறி வருகிற அந்த விடை இருக்கிறதே அது வெள்ளை. தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூ வெண்மதி, வெண்மதினா வெள்ளை, வெண்மதி அப்படின்னா வெண்மையான சந்திரன். தோடு வெள்ளை, அவன் ஏறி வருகிற விடை வெள்ளை, அவன் அணிந்த தலையிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த ஜடாமுடியிலே உள்ள சந்திரன் வெள்ளை. தோடுடைய செவியன் விடை ஏறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. சுடுகாட்டிலே எரிகிற சாம்பல் இருக்கிறதே அந்த சாம்பல் கிரே கலர்ல இருக்காது. ஏனென்றால் எலும்புதான், எலும்பு கால்சியம் தானே, அது பியூர் ஒயிட். அது எரிகிற போது வெள்ளையாத்தான் இருக்கும் சாம்பல். அதனால அவன் அணிந்திருக்க உடம்பு புறா அணிந்திருக்கக்கூடிய விபூதி திருநீரு வெள்ளை. நீர் என்றால் சாம்பல் தான். தோடு வெள்ளை, விடை வெள்ளை, அணிந்திருக்கக்கூடிய சந்திரன் வெள்ளை, அவன் பூசியிருக்க பொடி வெள்ளை. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். என் உள்ளமும் வெள்ளை. என் உள்ளத்துல அவன் ஏன் வந்தான்னா என் உள்ளம் வெள்ளையா இருக்கிறதுனால வந்தான். இருட்டா இருந்தா வருவானா? இருட்டு இடத்துக்கு வருவானா இறைவன்? வரமாட்டான். அதனால என்னுடைய மனம் வெள்ளை, தோடு வெள்ளை, விடை வாகனம் வெள்ளை, மேல சூடி இருக்க மதி வெள்ளை, பூசி இருக்க பொடி வெள்ளை, அவை வந்து உள்ள புகுந்த என்னுடைய மனம் வெள்ளை. தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன். ஏடுடைய மலரான். அது யாரு? பிரம்மா. அவன் கையில ஏட்ட வச்சுக்கிட்டு பிறப்ப கடிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் எங்க உட்கார்ந்துருக்கான்? வெள்ளை தாமரையில உட்கார்ந்துருக்கான். ஏன்னா அவன் பொண்டாட்டி சரஸ்வதிக்கு வெண்தாமரை தானே. வெள்ளை தாமரை பூவில் இருப்பால், வீணை செய்யும் மொழியில் இருப்பால், கொள்ளை இன்பம் குளவு கவிதை கூறும் பாவலர் உள்ளத்திருப்பால், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தே ஓதும் வேத தொழிலின் ஒளிவாள், கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்து உட்பொருளாவாள். பாரதியார் கலைமகள் துதி. அப்ப அவ வெள்ளை தாமரையில இருக்கா. அப்ப அவ புருஷன் வேற வீட்லயா இருப்பான்? அவனும் வெள்ளை தாமரை தான். பிரம்மா இருப்பது வெள்ளை தாமரை. தோடுடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பூசி என் உள்ளங்கவர் கல்வன். ஏடுடைய மலரான். பிரம்மாவுடைய அந்த மலர் வெள்ளை. முனைநாள் படிந்தேத்த பீடுடைய பிரம்மாபுரம் ஏவிய பிரம்மான். இந்த பிரம்மபுரத்திலே இருக்கக்கூடிய பெருமான் இருக்கானே அவனும் வெள்ளை. ஏனென்றால் அவன் பூசிருக்கிறது பூரா வெள்ளை. அதனால சிவந்த மேனியன் தான் அவன். செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி திருப்பெரும் துறையுரை கோயிலும் காட்டி அந்தனர் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி திருவாசகத்துள்ள மாணிக்கவாசர் பாடினது. அல்ல, செந்தழல் புரை திரு மேனியும் காட்டி அனல் போன்ற சிவந்த மேனியை உடையவன் சிவபெருமான். ஆனால் பூசியிருக்கிற வெண்ணீற்றினால் அவன் வெள்ளையாக தெரிகிறான். அதுபோல இறைவனுடைய தர்பாரிலே எண்ணற்ற தேவர்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். பால் போன்ற நீரழிந்த மேனி, அதை பணிந்து அடியேன் தொழுதேன். அவனிடத்திலே போய் நானும் தொழுதேன். அப்ப அவன் எனக்கு கட்டளை போட்டான். என்ன கட்டளை தெரியுமா? மாலுக்கும் ஆதி பிரம்மனுக்கும், திருமாலுக்கும் ஆதி பிரம்மனுக்கும் ஒப்பு நீ யாருக்கு சமமானவன் தெரியுமா? திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் சமமானவன் நீ. எப்படி சமம்னு சொல்ல முடியும்? மும்மூர்த்திகள்ல 2 பேர் அவங்க. ஆனா இவர் திருமூலரை கூப்பிட்டு சிவபெருமான் சொல்றாராம். யார்? திருமூலரே சொல்றாரு. திருமூலரை கூப்பிட்டு சிவபெருமான் சொன்னாராம், திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒப்பானவன் நீ. ஏன் சொன்னார் தெரியுமா? திருமாலும் பிரம்மாவும்
என்னுடைய நிர்வாக வசதிக்காக நான் ஏற்படுத்தி கொண்டவை. அதுபோல என்னுடைய வசதிக்காக உன்னை நான் இப்பொழுது ஒரு காரியமாக பூமிக்கு அனுப்ப போறேன். எப்படி? என்னுடைய பணிகளுக்கு எனக்கு ஒத்துழைப்பதற்காக மாலும் பிரம்மாவும் இருக்கிறார்கள். அதே போல இன்னொரு வேலைக்காக உன்னையும் அவர்களுக்கு இணையாக மதித்து பூமிக்கு அனுப்புகிறேன். என்னுடைய இயல்பை, சொரூப நிலையை, இயல்பு என்று சொன்னால் இயல்பு நிலை, சொரூப நிலை, அதை என்னுடைய திருவடியின் திறனினால் நீ உலகத்துக்கு சொல்லுவாயாக. ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்து அடியேன் தொழ, திருமூலனாகிய நான் அந்த பாலொத்த மேனியை பணிந்து தொழுதேன். அப்பொழுது அவன் சொன்னான், மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ மாலுக்கும் திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் ஒப்பானவன், ஞாலத்து நம் அடி நல்கிடு என்றானே. இந்த ஞாலம் முழுக்க அவைகள் திசை மாறி போயிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவடியினுடைய சிறப்பை சொல்லி, என்ன சிறப்புன்னு கூட இல்ல, என்னுடைய திருவடி, என்னுடைய தன்மை, என்னுடைய இயல்பு நிலை ஆகிய சொரூப நிலை, அதை அவர்களுக்கு சொல்வாயாக. என்னுடைய சொரூப நிலை என்கிற அந்த சொரூப இலக்கணத்தை உலகிற்கு சொல்லுவதற்காகத்தான் திருமூலரை சிவபெருமான் இந்த மண்ணுக்கு அனுப்பி இருக்கிறான். ஓலக்கம் சூழ்ந்த உலப்பிலி தேவர்கள் பாலொத்த மேனி பணிந்தடியேன் தொழ, மாலுக்கும் ஆதி பிரம்மருக்கும் ஒப்பு நீ ஞாலத்து நம்மடி நல்கிடு என்றானே என்று அவன் சொன்னான். ஓலக்கம் என்றால் கைலை தர்பார். வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும், வானவர் என்றும் மனிதர் இவர் என்றும், தேனமர் கொன்றை சிவன் அருள் அல்லது தான் அமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் மற்றில்லை, ஊன் அமர்ந்தோரை உணர்வது தானே. ஊன் அமர்ந்தோர் என்றால் ஊன் இருக்குல்ல, ஊன் உடம்பு, உடம்பிலே அமர்ந்தவர்கள் யாருன்னா நாம். உடம்பிலே அமர்ந்தவர் நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். எதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? வானவர்களாக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் தேன் அமர் கொன்றை, தேன் பொழியக்கூடிய கொன்றை மலர்களை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமான், அவனுடைய அருள் அல்லாமல் தான் அமர்ந்து ஓரும் தனித்தெய்வம் மற்றில்லை. இன்னொரு தெய்வம் இருந்து நமக்கு அருள் செய்ய போவது இல்லை. கொன்றை மலர்களை சூடியிருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர மற்ற ஒரு தெய்வத்தை நாம் எங்கு தேடினாலும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அப்படி ஒரு தெய்வமே கிடையாது. ஒரு தனிப்பெரும் தெய்வம் நீங்கள் எவ்வளவுதான் அமர்ந்து தேடினாலும் உங்களுக்கு சிவபெருமானை அன்றி ஒரு தனி தெய்வம் கிடையாது. இதை ஊன் அமர்ந்தோரை உணர்வதுதானே. இந்த உண்மையை ஊன் படைத்த பிறவியோடு பிறந்திருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்துவதுதான் என்னுடைய கடமை. அதற்காகத்தான் அந்த பூமிக்கு வந்திருக்கிறேன். வானவராக இருந்தாலும் மனிதர்களாக இருந்தாலும் சிவபெருமான் அருளை தவிர அருள் தரக்கூடிய வேறு தனி தெய்வம் இல்லை என்பதை இந்த மனித பிறவி எடுத்தவர்களுக்கு உணர்த்துவதுதான் என்னுடைய இந்த பிறவியினுடைய பயன், இந்த பிறவியினுடைய நோக்கம். அடுத்து 110 போதித்த பேரொளி 3, 5 என நின்ற ஆதிக்கண். சோதித்த பேர் ஒளி, ஒளி வடிவாக இருக்கக்கூடிய இறைவன் சோதித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பேர் ஒளி வடிவாக, கொஞ்சம் கூட மாசு மறுவில்லாமல் பியூர் ஒயிட்ல இருக்கிற மாதிரியான பேரொளி, அவை 3, 5 என நின்ற, 3ஆகவும் 5ஆகவும் நின்ற நிலை. 3ஆக நின்ற நிலை என்பது மும்மூர்த்திகளாக நின்ற நிலை. ஏன்னா இதுல மும்மூர்த்திகளுடைய முறைமையை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறார். மும்மூர்த்திகளாக நின்ற நிலை அதுவே நாதம் விந்து இவற்றோடு சேர்ந்து 5ஆகின்ற நிலை. 3ஆக இருக்கக்கூடிய நிலை பிரம்மா, விஷ்ணு, ருத்திரன், அதோடு நாதம் விந்து இதையும் சேர்த்தால் 5. இப்படி பேரொளியாக இருக்கக்கூடிய சிவன் பரபிரம்மம், அவன் 3ஆக 5ஆக என்று பல வகையாக நிற்கிறான். நீங்க நிறைய இடத்துல இந்த எண்ணிக்கைகள் வரும். 3ஆ இருக்கிறான், 5ஆ இருக்கிறான், 8ஆ இருக்கிறான், 10ஆ இருக்கிறான் அப்படின்லாம் வரும். அதுக்கு என்ன காரணம் என்றால் அவன் ஒருவனாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய எல்லா வடிவமும் அவன்தான்
என்பதை உணர்த்துவதற்காக பல இடங்களிலே பலவிதமாக வரும். இந்த இடத்துல 3, 5 என்பதற்கு 3 என்பது மும்மூர்த்திகள். ஏனென்றால் இந்த பகுதி மும்மூர்த்திகளுடைய முறைமையை பற்றி வரக்கூடிய பகுதி. அதனால 3 என்பது மும்மூர்த்திகளை குறிக்கும். அதோடு 2 என்பது சிவம் சக்தியை குறிக்கும் அல்லது நாதம் விந்துவை குறிக்கும். நாதம் சிவத்தோடு சம்பந்தப்பட்டது, விந்து சக்தியோடு சம்பந்தப்பட்டது. அதனால நாதம் விந்து என்றே கொள்ளலாம். சோதித்த பேரொளி 3, 5 என நின்ற ஆதிக்கண் ஆவது அருகிலர் ஆதர்கள் நீதிக்கண் ஈசன் நெடுமால் அயன் என்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரே. பேரொளியாக இருப்பது ஒன்றுதான், அதுதான் 3ஆக மாறுகிறது, அதுதான் 5ஆக மாறுகிறது என்பதை அந்த மூலத்தை, ஆதின மூலம், மூலத்தை அறிந்து கொண்டவர்கள் ஆதர்கள். ஆதர்கள்னா புனிதர்கள் அல்லது அறிவில் சிறந்தவர்கள். அப்படி இல்லாமல் நீதிக்கண் இந்த உலக நீதி பிரகாரம், உலக வழக்கு பிரகாரம் ஈசன் வேற, திருமால், நெடுமால் என்றால் திருமால் வேற, பிரம்மா வேற என்று பேதித்து அவரை பிதற்றுகின்றாரே. மூவராக நிற்பவனும் 5ஆக பெருக்கம் எடுப்பவனும் சிவபெருமான் என்கிற பேரொளி பிரணவம் தான் என்பதை உணர்ந்தவர்கள் அறிவாளிகள். ஆனால் உணராமல் இந்த உலகத்திலே பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவர்களெல்லாம் ரொம்ப இவர்கள் எல்லாம் வேறுபட்டவர்கள் என்று நினைத்து ஒரு தெய்வத்தை புகழ்ந்தும் இன்னொரு தெய்வத்தை இகழ்ந்தும் பேசக்கூடிய பேதமைகளை அவர்கள் பிதற்றுகின்றார்கள். இப்போ நான் 3 மும்மூர்த்திகளை சொன்னேன். இந்த 5 என்பது நாதம் விந்துன்னு சொன்னேன். ஆனா இங்க பொழிப்புரையில மகேஸ்வரன் சதாசிவன் வருது. 2 ஒண்ணுதான். நாதம் என்பதுதான் சதாசிவமாக வருகிறது, விந்து என்பதுதான் மகேஸ்வரமாக வருகிறது. அதனால ஐவருங்கும் போது மகேஸ்வரன் சதாசிவம் அப்படின்னு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாதம் விந்து அப்படின்னு சொல்லலாம். ரைட்டு. சரி, இந்த ஒரு பாட்டோட முடிச்சுவோம். 111. ஆதர்கள் என்றா என்ன கருத்து சொன்னீங்க ஐயா? ஆதர்கள் ஆதர்கள் என்றால் அறிந்தவர்கள் அல்லது உண்மை உணர்ந்தவர்கள். உண்மை உணர்ந்தவர்களுக்கு 3 தான் 6ஆக மாறுகிறது என்பதை அவர்கள் உணர்வார்கள். ஆனால் இவர்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், அவர்கள் ஐவரையும் உண்மை நிலை உணராது உள்ளவர்கள், அவர்களை வேறு வேறாக எண்ணுவது பேதமை. பேதமைனா அறியாமை. ஓகே, 111 இதோட நம்ம முடிப்போம். பரத்திலே ஒன்றாய் உள்ளாய் புறமாகி இறைவன் இருக்கிறானே அவன் பரம் என்றால் பரகாயம்னு பேர். ஆகாயம் இல்ல, ஆகாயத்துக்கு மேல் ஒரு உலகம் இருக்கிறது, அதுதான் இறைவன் இருக்கக்கூடிய உலகம். நாம பார்க்கிற ஆகாயத்தையே நம்மளால எட்ட முடியாது. ஆனால் அந்த ஆகாயத்தை தாண்டி இருக்கிற அதுக்கு பரகாயம்னு பேர். சைவ சித்தாந்தத்துல பரகாயம். அந்த பரகாயத்திலே இருப்பவன் தான் பரமன், பரம்பொருள், பரமசிவன் அப்படின்னு அழைக்கப்படுறான். அந்த பரகாயத்திலே ஒன்றி இருக்கக்கூடியவன் சிவபெருமான். உள்ளாய் புறமாகி அவன் அங்கேயே இருந்து விடாமல் பரகாயத்திலிருந்து இந்த உலகத்திற்கும் வருகிறான். நமக்கு உள்ளேயும் இருக்கிறான், நமக்கு புறமாகவும் நிற்கிறான், அப்படியும் எடுத்துக்கலாம். அல்லது ஆகாயத்திலும் இருக்கிறான், மண்ணிலும் இருக்கிறான். ஆகாயத்துக்கு உள்ளே ரகசியமாக ரகசிய பொருளா இருக்கிறான். ஆகாயத்துக்கு வெளியே புறப்பொருளாக எல்லோருக்கும் தெரியக்கூடிய பொருளாக இருக்கிறான். வரத்தினுள் மாயவனாய் அயனாகி தரத்தினுள் தான்பல தன்மையனாகி அவன் மக்களுடைய இயல்புக்கேற்ற வரங்களை நல்குவதற்காக மாயவனாக, மாயவன்னா திருமால், அயன் என்றால் பிரம்மா. ஏன்னா இந்த பகுதி முழுக்கவுமே திருமால், பிரம்மா, ருத்ரன் மூவருடைய முறைமையை சொல்லக்கூடியதுதான். ஏன்னா மாயவன் அயனாக மாறி தரத்தினில் தான் பல தன்மையனாகி
அவன் பல்வேறுபட்ட தரங்களில் உடையவனாக தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொண்டு தரத்தினில் நின்று கழிவு செய்தானே. கழிவு என்றால் ஒடுக்குதல். சம்ஹாரம், சம்ஹாரம்னா அழித்தல் அப்படின்னு சொல்றோம். அதுவும் ஒரு இது உள்ளதுதான். பஞ்ச கிருத்தியம், இறைவனுக்கு உரிய செயல்பாடுகள் பஞ்ச கிருத்தியம்னு சொல்லியிருக்கிறோம். ஆக்கல், படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இந்த ஐந்தும் இறைவனுடைய பஞ்ச கிருத்தியம். இதுல நடுவுல உள்ள இந்த அஞ்சுல நடுவுல இருக்கிற இது இருக்குதே, அது ஒடுக்குதல். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். இந்த ஒடுக்குதல் என்பது சம்ஹாரம் என்று நாம் உலக வழக்கில் சொல்றோம். சம்ஹாரம் என்றால் முற்றிலுமாக அழித்தல் என்றுதான் அர்த்தம். இப்ப எங்க ஊர்ல எல்லாம் சூர சம்ஹாரம்னு சொல்லுவோம். ஆனா அது தப்பு. சூரன் முழுசா அழிக்கப்படல. அவன் மயிலாவும் சேவல் கொடியாவும் மாறினான். அதனால உங்க ஊர்ல சொல்ற பதம் தான் கரெக்ட். உங்க ஊர்ல சூரன் போர்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்க சூர சம்ஹாரம் என்று சொல்லுவார்கள். சம்ஹாரம்னா முற்றிலும் அழித்தல். அது சம்ஹாரம் கிடையாது. அதுல எச்சம் இருக்கிறது. அதை இன்னைக்கு நாம வணங்கிக்கிட்டு இருக்கிறோம், அந்த மயிலையும் சேவலையும். ஆனா இந்த இடத்துல சம்ஹாரம், பஞ்சகிருத்தியத்துல சம்ஹாரம்ங்கிற சொல் தான் பயன்படுத்தாங்க. ஏனென்றால் இந்த ஆன்மா அழிவில்லாதது. ஆனால் ஆன்மாவுக்காக கொடுக்கப்பட்ட இந்த சட்டை இருக்க, சட்டைனா இது இல்லை, இந்த உடம்பு, இது ஆன்மாவுக்காக கொடுக்கப்பட்ட சட்டை இருக்குல்ல, இதை அழிக்கணும்ல. இதை அழித்தால் தானே ஆன்மா மேல போக முடியும். இந்த உடம்போடே மேல போக முடியாது. மிகப்பெரிய ஞானிகள் சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போன்றவர்கள் தான் இந்த உடம்போடையே மேல போயிருக்கிறாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமானுக்கு கூட அந்த பாக்கியம் கிடைக்கல. ஞானசம்பந்த பெருமான் திருமணத்துக்கு வந்த எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நெருப்புக்குள்ளே போய் ஜோதியோடு ஐக்கியமான பிறகுதான் மேல போக முடிஞ்சது. ஆனால் மனித உடலோடே மேல போனவர் யாருன்னா சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இன்னும் சில பேர் இருக்கிறாங்க. என்ன, அப்ப படைக்கப்பட்ட அந்த உடலை அழித்தால்தான், படைத்ததும் இறைவன் தான் செய்யறான், அந்த உடம்பை அவன் தான் படைக்கிறான். இதை அழிக்கக்கூடியவனாக சம்ஹாரமூர்த்தி. இந்த திருக்கடையூர் சொல்றீங்கல்ல, திருக்கடையூர்ல 60 கல்யாணம். எங்களை விட இலங்கைக்காரங்க தான் நிறைய பேர் போய் பண்றீங்க. திருக்கடையூர், அங்க இருக்கக்கூடிய சாமிக்கு பேர் சம்ஹாரமூர்த்தி. ஏன் திருக்கடையூர்ல போய் 60 பண்றீங்க? யாருக்காவது தெரியுமா? மார்க்கண்டேயரை தப்ப வச்சவர். மார்க்கண்டேயரை தப்ப வைத்த தலம். நிறைய பேரு திருக்கடவுர்ல அபிராமி அம்மன் இருக்கிறா, அதனால அங்க போய் பண்றோங்கிறாங்க. ஆனா அது காரணம் கிடையாது. அபிராமி எல்லாம் பின்னால வந்தது. இது ஆரம்பத்துல இருந்தே இது அதுல இருக்கக்கூடிய சாமி பேர் கால சம்ஹாரமூர்த்தி. அவர் அமிர்த கடேஸ்வரரும் அபிராமியும் இருக்கணும். மற்றது நீங்க சொன்ன இந்த கால சம்ஹாரமூர்த்தியும் அம்மனும் இருக்கணும் தானே, 2 இருக்கிறாங்க. ஆனால் அபிராமி அம்மன் சன்னிதி தனியா இருக்கும். தனியா இருக்கு முன்னுக்கு, அது தனியா முன்னுக்கு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனா அது கோயிலுக்குள்ளேயே கிடையாது, இல்ல அவுட் சைட். கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் சைட்ல இருக்கும். ஆமா, இல்ல நான் சொல்றேன், அந்த அமிர்த கடேஸ்வரன் ஏன் பேர்னா, இந்த தேவர்களும் அசுரர்களும் மேர்மலையை மத்தாவும் வாசுகி பாம்பை கயிறாவும் வச்சு கடைஞ்சாங்கல்ல, அப்போ எல்லாம் வந்தது. காமதேனு, கற்பகம், சூரியன், சந்திரன் எல்லாம் அதுல இருந்து தான் வந்தது. அதுக்கப்புறம் விஷம் வந்தது. அதை சிவபெருமான் எடுத்து வாயில போட்டாரு, ஆளாள சுந்தரர் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அமுதம் வந்ததுல, அந்த அமுதம் ஒரு குடத்துல வந்தது. அதை அசுரர்களுக்கு கொடுக்க விடாம தேவர்களுக்கு மட்டும் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த பிள்ளையார் என்ன பண்ணாரு, அதை தூக்கி கொண்டு போய் திருக்கடவுர்ல எம்பெருமான் சன்னிதானத்துல வச்சுட்டாரு. அதனால அமிர்த கலசம் இருக்கிறதுனால அதுக்கு அமிர்த கடேஸ்வரர் என்று பேர். இப்பயும் பாத்தீங்கன்னா பிள்ளையாருடைய படத்துல பாத்தீங்கன்னா அந்த தும்பிக்கை சுருண்டு இருக்கிற இடத்துல ஒரு கலசம் தான் இருக்கும். அது அமிர்த கலசம், ஜீவ அமிர்தம் அது. என்ன, அதுக்கப்புறம் அது கதை வேற மாதிரி போச்சு. அப்புறம் மோகினி அவதாரம் எடுத்து அந்த கலசத்தை எடுத்துட்டு திருமால் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அசுரர்களை ஏமாத்திட்டு தேவர்களுக்கு மட்டும் கொடுத்தாருன்னெல்லாம் கதை போகுது. அது அப்புறம் இன்னொரு தடவை பார்ப்போம். இப்ப கால சம்ஹார மூர்த்தி தான் அங்க உள்ள பிரதான தெய்வம்.
60 வயது ஆகிற போது மனிதனுடைய வாழ்க்கையில செகண்ட் இன்னிங். அப்ப அவனுக்கு மரண பயம் வந்துடும். இன்னும் எத்தனை நாள் இருக்க போறோமோ, நம்மோட இருந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா மண்டையை போட்டுட்டு இருக்காங்க, நாம எவ்வளவு காலம் இருக்க போறோம்னு தெரியலையே என்ற மரண பயம் வருகிற போது மரணத்தை வென்ற கடவுளை காலில் போய் மண்டிடுறான். கால சம்ஹாரமூர்த்தி மார்க்கண்டேயனுக்கு வந்த காலனையே விரட்டி சம்ஹாரம் செய்த மூர்த்தி அல்லவா. அதனால எனக்கு 60 ஆயிருச்சு, வாழ்க்கையுடைய 2வது இன்னிங்ஸ் வந்துருச்சு, எல்லா மனிதனும் வாழணும்னு தான் நினைக்கிறான். ஆனா அவரு காலில் போய் விழுந்து, ஐயா நான் இன்னும் பல காலம் இருக்கணும், பேரம்பேத்தி கல்யாணத்தை பார்க்கணும், அவங்க பிள்ளைங்க கல்யாணத்தை பார்க்கணும், இன்னும் குடும்பத்துக்கு நிறைய சேர்க்கணும், அவனு பல ஆசைகளோடு மனிதன் இருக்கிறான். 60க்கு பிறகு உள்ள 2வது இன்னிங்ஸ்ல அவன் மரணத்தை எதிர்கொள்ள தயாராக இல்லை. மரண பயம் வந்ததனால் அந்த மரண பயத்தை வெல்லக்கூடியவர் காலசம்ஹார மூர்த்தி என்கிற காரணத்தினால் திருக்கடவுருக்கு போய் காலசம்ஹாரமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்றது வழக்கம். பிற்காலத்துல இவங்க அதை 60 கல்யாணம் திருக்கடவுர்ல அம்மன் அபிராமி அம்மன் இருக்கிறதுனால அங்க போய் கொண்டாடுற மாதிரி பின்னால கொண்டு வந்துட்டாங்க. என்ன, ஆனா இன்னுமே அது அபிராமி அம்மன் கோயில்ல நடக்காது. நீங்க பாத்தீங்கன்னா சுத்தி அந்த காலசம்ஹாரமூர்த்தி கர்ப்பகிரகத்துல அதை சுத்தி அந்த வெளி வீதியில தான் அந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா இப்ப திருக்கடையூர்ல அபிராமியன் கோயில்ல போய் நான் 60க்கு 60 பண்ணேன் அப்படின்னு சொல்வழக்கு வந்துருச்சு. என்றைக்குமே நீங்க சைவ சித்தாந்தம் படிக்கக்கூடியவங்க, திருமுறை படிக்கவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இவன் தான் முழு முதற் கடவுள். என்ன, அதுக்காக மற்ற கடவுள் இல்லைன்னு இல்லை, இவ்வளவுதான் நான் சொன்னது. அதுதான் அவன் கடவுளுங்கிறதுனால அவனுடைய நண்பர்களோ உறவினர்களோ எனக்கு கடவுள் இல்லைன்னு ஆயிட முடியாது. சிவன் எனக்கு கடவுள், ஆனா அவன் பொண்டாட்டி எனக்கு விரோதின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதனால எல்லாரையும் வணங்குறோம். இருந்தாலும் எல்லோருக்கும் மூத்த ஒரு தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான். நவகிரக கோயில்கள் எல்லாமே சிவபெருமான் கோயில்கள் தான், மறந்துடாதீங்க. இன்னைக்கு திருநள்ளாறுக்கு போனா திருநள்ளாறுல கர்ப்ப கிரகத்துல சாமி இருக்கிறார், தார்ப்பணேஸ்வரர் என்று ஒரு சாமி இருக்குது. அந்த கோயிலே திருநள்ளாறுல தார்ப்பணேஸ்வரர் கோயில் தான். நீங்க திருமுறைகள்ல அந்த பாட்டு அதுல உள்ள மூர்த்திக்குடைய பேரெல்லாம் வருது. எந்த இடத்திலையும் சனி பகவான் வராது. மூவர் பாடிய தேவாரங்கள்ல திருநள்ளாறு பாடல் பெற்ற ஸ்தலம், ஆனால் அது சனீஸ்வரன் கோயிலாக எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. சனீஸ்வரனுக்கு ஒரு பிரச்சனை, அது என்ன பிரச்சனைன்னு அப்புறம் சொல்றேன். அவர் அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக திருநள்ளாறுல போய் தார்ப்பணேஸ்வரரை வேண்டினாரு. சரி உனக்கு அருள் செய்யறேன், ஆனா நீ ஒரு ஓரமா போய் நில்லுட்டாரு. இன்னைக்கும் போனீங்கன்னா அபிராமி அம்மன் மாதிரி திருநள்ளாறு கோயில சனீஸ்வரன் தனி சன்னிதானமா வெளியே தான் இருப்பாரு. அவருக்கு ஒரு பிரச்சனை, அதை அங்க உள்ள கடவுள் தீர்த்து வச்சாரு. சரி அங்க கும்பிட்ட முக்கியமான கிரகமாச்சுன்னா அவருக்கு தனியா ஒரு சன்னிதி வச்சாங்க. இப்ப என்ன பண்ணிவிட்டாங்க, லட்சக்கணக்கில் திருநள்ளாறுல போய் சனி பெயர்ச்சிக்கு தீபம் ஏத்துறாங்க. ஒருத்தனாவது உள்ள போய் தார்ப்பணேஸ்வரரை கும்பிடுறது இல்லை. போயிடாது, அதுக்குள்ள அவ்வளவு கட்டி விட மாட்டேன் ஐயா, புண்ணியத்துல உள்ளுக்கு விட மாட்டேன். 1980 போன பொழுது நீங்க சனீஸ்வரர் சிவருக்கு ஒரு சின்ன காவல் இருந்த சிவர்ல சின்ன நீங்க திருநள்ளாறுல போய் இல்ல, நான் என்ன சொல்றேன், சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு ஏன் போறீங்க? அதுக்கு 1 மாசம் கழிச்சு போங்க. ஏன்னா சனீஸ்வரனுக்கு அப்பனே உள்ளதானே இருக்கிறான் இல்லையா? நீங்க சொல்ற சனீஸ்வர நேரம் இல்ல, அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நீங்க நான் முதல்ல சொன்னதுதான், நீங்க சிவபெருமான் அவனுக்கு அருள் புரிஞ்சிருக்கான்னா அவனும் சிவனுக்கு நெருக்கமான ஆள் தானே. கிரகங்கள் அதனுடைய சுழற்சி எல்லாமே சிவபெருமானால்தான் நிர்ணயிக்கப்படுது. எல்லாத்தையும் அவன் தான் இயக்குறாங்கிற போது இவர்களை நம்மளால் வெறுக்க முடியாது. என்னன்னா அறிவு என்று ஒன்று இருக்குல்ல, நாம அது எதனால அது ஏற்பட்டது என்பதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன, ஒன்றை நீங்கள் வணங்குவதோ ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை கடைபிடிப்பதோ தவறு என்று ஒருபோதும் சைவம் சொல்லாது. ஆனால் செய்யக்கூடிய எப்படி பாடுகிற பாட்டினுடைய பொருளை உணர்ந்து பாடுகிறீர்களோ, பாடினால்தான் அதற்கு உண்மையான பலன் கிடைக்கிறதோ, அதுபோல எந்த ஒரு செயலையும் கிரியையையும் வழிபாட்டையும்
ஏன் செய்கிறோம் என்று தெரிந்து கொண்டு செய்தால் அதனுடைய முழு பயன் உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் சொல்றேனே தவிர அவரை கும்பிடாத இவரை கும்பிடாத யாருக்கும். நானும் குலதெய்வம் கோயிலுக்கு போறேன், பொங்கல் வைக்கிறேன், சிவராத்திரிக்கு போறேன், அம்பாள் கோயிலுக்கு போறேன், வெற்றுடைய காளியம்மன் கோயிலுக்கு போறேன், எல்லா கோயிலுக்கும் போவேன். எல்லா சாமியும் நமக்கு வேண்டியவங்க தான். அது ஒரு குடும்பம், அது எல்லாரும் நமக்கு உறவுகள் தான். ஆனாலும் ஒரு குடும்பம் என்றால் அதுக்கு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும்ல, அது சிவபெருமான் என்று நான் நம்புகிறேன். வேறு எந்த தெய்வத்தையும் போய் வழிபடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், நைனாதீவுல போய் நாகபூசணியை வழிபட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால், வீட்டிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்குங்கள். நாகபூசணி ரூபத்துல உங்களுக்கு அருள் கொடுக்கும். யாதொரு தெய்வம் கொண்டீராயினும் அத்தெய்வமாகி மாதொரு பாகனே வருவார். நீங்க நாகபூசணியை கும்பிட்டாலும், அதை நைனாதீவுல கும்பிட்டாலும், என்ஃபீல்ட்ல கும்பிட்டாலும், இல்போர்ட்ல கும்பிட்டாலும், சிவபெருமான் அவங்க ரூபத்துல வந்து உங்களுக்கு அருள் செய்வார். அந்த ரூபங்கள் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்குது. நீங்கள் எதை நீங்க போப்பு லண்டன்ல வந்து கிறிஸ்துவனா இருந்து இவரைத்தான் வழிபட்டார். கடைசி வரைக்கும் மதம் மாறினார். திருவாசகத்தை மொழிபெயர்த்த ஆக்ஸ்போர்ட்ல இருந்த டாக்டர் ஜி போப்பு கடைசி வரைக்கும் இவரைத்தான் வணங்கினார், கர்த்தரைத்தான் வணங்கினார். சிவபெருமான் கர்த்தர் வடிவத்துல அவருக்கு அருள் புரிஞ்சார். அப்படிதான் நம்ம சைவ சார்ந்த சொல்லுங்க. நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் அருள் எப்படி கிடைச்சது? சிவபெருமான் அல்லாஹ் உருவத்துல போய் அருள் கொடுத்தார். நான் சொல்லல, சிவஞான சித்தியார் தெளிவா சொல்லுது, யாதொரு தெய்வம் கொண்டீராயினும். அது இந்து தெய்வம் மட்டுமல்ல, அது சீக்கியருடைய கடவுளாக இருந்தாலும், பாரசீக கடவுளாக இருந்தாலும், இவர் அம்பாளுடைய பக்தராக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பக்தர்களாக இருந்தாலும் சரி, யாதொரு அப்படிங்கிறது இதெல்லாம் அடக்கும். யாதொரு தெய்வத்தை நீங்கள் வணங்கினாலும் அருள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தனிப்பெரும் தெய்வம் சிவபெருமான். யாதொரு தெய்வம் கொண்டீராயினும் அத்தெய்வமாகி. எப்படி அருள் கொடுப்பார்னா, சிவபெருமான நீங்க கர்த்தரை கும்பிடும்போது சிவபெருமானா போய் அருள் கொடுக்க மாட்டாரு, கர்த்தராகத்தான் அருள் கொடுப்பாரு. அவன் தான் எத்தனை வேஷனாலும் போடுறதுக்கு, எத்தனை கோடி வேஷனாலும் போடுறதுக்கு ரெடியா இருக்கிறானே. அதனாலதான் ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். யாதொரு தெய்வம் கொண்டீராயினும் அத்தெய்வமாகி. எந்த தெய்வமாகி? நீங்க எந்த தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அந்த தெய்வமாக ஆகி யார் வருவா? மாதொரு பாகன் தான் வருவார். அதுவும் சக்தி இல்லாம வரமாட்டார், சக்தியோடு இறைந்து சிவபெருமான் தான். ஏன்னா சிவபெருமானுடைய அருள் தான் சக்தி, அம்பாலே தனி வடிவம் கிடையாது. சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்லுது, எம்பெருமானுடைய அருள் இருக்குல்ல, அதற்கு தனியா ஒரு வடிவம் கொடுத்தால் அதற்கு பெயர் தான் சக்தி, நாட் சக்தி. அப்ப மாதொரு பாகனே வருவார். எவ்வளவு தெளிவா அந்த 2 வரியில எவ்வளவு பெரிய உண்மைகளை வந்து சிவஞான சித்தியார் சொல்லுது பாருங்க. யாதொரு தெய்வம் கொண்டீராயினும் அத்தெய்வமாகி அங்கே மாதொரு பாகனார் தான் வருவார். மற்றைய தெய்வங்கள் எல்லாம் வீழும் தாளும் பிறக்கும் இறக்கும் மேல்வினையும் செய்திடும். ஆனால் சிவபெருமான் இதையெல்லாம் செய்வதில்லை. அதனால அவன் தனிப்பெரும் தெய்வம். அது காரணத்தையும் சொல்றாரு. அதனாலதான் அவன் தனிப்பெரும் தெய்வமா இருக்கிறான். மற்ற தெய்வங்களுக்கு பிறப்பு உண்டு, பிறப்பு என்று ஒன்று இருந்தால் இறப்பு என்று ஒன்று உண்டு. ஆனால் சிவபெருமான் பிறப்பதே இல்லை, அதனால அவன் இறப்பதும் இல்லை. இறப்பும் பிறப்பும் இல்லாததுதான் பெருந்தெய்வம். அப்படி பார்த்தால் உலகத்திலே இறப்பும் பிறப்பும் இல்லாத ஒரே தெய்வம் சிவபெருமான் தான். இயேசுநாதரும் பிறந்தார், நபிகள் நாயகமும் பிறந்தார், அல்லாவும் பிறந்தார், ராமனும் பிறந்தான், கிருஷ்ணனும் பிறந்தான், எல்லாரும் பிறந்தாங்க. ஆனால் சிவபெருமான் பிறக்கவில்லை. வந்திருக்கிறான், வருவான், வந்த காரியம் முடிஞ்சும் போயிடுவான். அதனால உங்களுக்கு ஒரு போஸ்டிங்னா அதுக்கு ஒரு டெபனிஷன் வேணும்ல. டாக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் இந்த படிப்பு படிச்சதுனால டாக்டருங்கிறோம். அது மாதிரி தெய்வம், பெரும் தெய்வம், தனிப்பெரும் தெய்வம்னா அதுக்கு என்ன குவாலிபிகேஷனா? ஒரே ஒரு குவாலிபிகேஷன், பிறப்பும் இறப்பும் இருக்கக்கூடாது. பிறப்பு இறப்புகளுக்கு 2வது, போன வாரம் சொன்னோம்ல, வினைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கணும். வினைகள் செய்தால் கூட அந்த வினையினுடைய பயன்கள் அவனை போய் தாக்காது. அந்த தகுதி இருப்பதனால்தான் அவன் எனக்கு மேம்பட்டவனாக இருக்கிறான். இல்லை என்றால் அவனை நான் போய் கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை.
ஓகே, இத்துடன் நம்முடைய இந்த ஐயா நான் ஒரு 22வது கேள்வி கேட்கிறேன். வகுப்பினை நாம் நிறைவு செய்கிறோம். கருத்தூட்டம் நீலாமா ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க, கேளுங்க. இன்றைக்கு நீங்க இந்த திருநூறு பற்றி தோளுடைய செவியனை பற்றி விடை வெள்ள சகலதும் வெள்ளி என்று சொல்லி எல்லாம் விளங்கப்படுத்தினீங்க தானே, திருநூறு பூசுறான். ஆமா அது மாதிரி திருநீட்டு பதிகங்கள் என்று இருக்குது, எல்லாரும் பாடிய பதிகங்கள். இருக்கு. ஆனா என்னிடம் சில சிவனடியார்கள் உண்மையாக அவர்கள் அந்த விஷமம் பண்ற ஆக்கள் அண்டதா இல்ல, அவர்களுடைய கேள்வி ஒன்று என்னிடம் கேட்கப்பட்டது, சிவபெருமான் ஏன் திருநீறு பூசுகிறார் என்றது. அதுக்கு ஒரு விளக்கம் தாங்க. இப்ப கங்காளம் பூசுங்க கவச திருநீட்டி இவர் திருமூலர் பாடி இருக்கிறார் 6ஆம் திருமுறையில. ஆமா, ஆனா ஏன் என்றதை என்னென்று சொல்லலாம், அதற்குரிய விளக்கம் நீங்களே சொல்லிட்டீங்க. கேட்டவங்க விஷமக்காரங்கன்னு. அவன் விஷமம் பண்றதுக்காக விஷமக்காரங்கள் கேட்கறான். இல்ல, விஷமக்காரங்கள் இல்ல, நல்ல அவர்கள் உண்மையாக மனத்தோட கேட்கிறார்கள். ஆனா நான் இந்த திருநீட்டு பதியங்களை படிச்சு அதுகளை சொல்லி, மற்றது இந்த கங்காளன் பூசும் கவச திருநீட்டு அந்த பாட்டையும் சொல்லி, மற்றது அந்த அதாவது பேரூழி காலத்துல எல்லாமே சாம்பராகும், அழிக்கப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறது என்ற கருத்தையும் சொல்லி சொன்னாலும் இன்னும் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவர்களுக்கு தகவல்கள் வேணும் என்று சொல்கிறார்கள். அப்ப என்ன சொல்லலாம்? இதுக்கு நான் ஒரு சிம்பிளான பதில சொல்றேன், அதை அவங்க சொல்லுங்க. இறைவனை நாம் தாயாக மதிக்கிறோம் இல்லையா? ஆமா, அம்மையும் நீ அப்பனும் நீ தான் சொல்றோம். முதல்ல அம்மைன்னு தான் சொல்றோம். என்ன, ஆமா, ஒரு குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது. நல்லா கவனிங்க. ஒரு குழந்தைக்கு கடுமையான ஜுரம். டாக்டர் சொல்லியிருக்காரு, தப்பி தவறி கூட மாங்காயை கண்ணில் காட்டிடாதீங்க, மாங்காய் சாப்பிடக்கூடாது. இது வைரல் ஃபீவர் 10 நாள் இருக்கும், மாங்காய் சாப்பிடக்கூடாது. அப்புறம் வேற 2-3 இது சொல்றாரு, கீரை சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒரு 3-4 இது பத்தியும் சொல்றாரு. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறவா அந்த 10 நாள் முடிகிற வரைக்கும் அவ சாப்பிடுவாளா? அதெல்லாம் இல்ல. குழந்தை முன்னால இதை வச்சு மாங்காய் வச்சு தின்னுட்டு இருப்பாளா? மாட்டால. ஆனா அவளுக்கு நோய் வந்திருக்கா? இல்ல. நோய் வந்தது குழந்தைக்காக அவ தன்னை இது பண்ற. அதனால நாமெல்லாம் குழந்தைகள், நம்மெல்லாம் ஒழுங்கா விபூதி பூசணுங்கிறதுக்காக தாயாக இருக்கக்கூடிய அவன் பூசிட்டு இருக்கான். அதையும் சொன்னான். என்னண்டா திருநூறு பூசினாத்தான் உண்மையில இந்த பாக்கைக்குள்ள ஒளி பொருந்திய அருள் கிடைக்குமா என்ன? சிவ சின்னங்கள்ல ஒன்று. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் கடவுள்களும், இப்ப முருகன் பார்த்தா முருகனுக்கு பட்டை போட்டிருப்பாங்க. நாம வினைகள் தீர்வதற்காக பட்டை அடிக்கிறோம். ஆனா வினைகளை தீர்க்கக்கூடிய அவன் எதுக்கு பட்டை போடுறான் அப்படின்னா இதுதான் காரணம். இறைவனை தாயாக நம்ம மதிக்கிறோம். குழந்தைகளை வழிநடத்துகிற பொறுப்பு தாய்க்கு உண்டு. இப்ப நீங்க இன்னொன்னு உதாரணம் சொல்லுங்க. குழந்தை இருக்குது, தத்தி தத்தி போகுது, அதுக்கு நடைய கத்து கொடுக்கணும். வேகமா ஓடுவாளா தாயி? பக்கத்துல இருந்து அவளும் தத்தி தத்தி தான் போவா. ஏன்? நீங்க சொன்ன உதாரணத்தை சொல்ல இல்ல சொன்னா, நாங்கள் பூசுவதற்காகத்தான் அவரே பூசிக்கொண்டு பூசியங்களுக்கு வழிபடுத்துறார் என்று சொன்னான். இறைவனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே ஆன்மாக்களை வழிபடுத்துவதற்காக. அதனால நாம் வினைகள் தீர விபூதி அணிய வேண்டும் என்பதை சுட்டுவதற்காக தாயாக இருக்கக்கூடியவன் குழந்தைக்குள்ள பத்தியத்தை எல்லாம் தாய் ஏத்துக்கிற மாதிரி நாம என்னென்ன செய்யணுமோ அதை புறம் அவன் செஞ்சு காட்டும். நமக்கு சின்ன வயசுல ஒரே நிமிஷம் அனுபவங்களை சொல்றது இன்னும் கூட கண்டிப்பா. அதாவது நம்முடைய மனிதர்கள்ட்ட உள்ள ஒரு குணம் என்னன்னா போல செய்தல். முக்கியமான ஒரு இது. குழந்தைகளுக்கு அந்த போல செய்தல் உண்டு. அதனாலதான் அதை குரங்க வச்சு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு குரங்காட்டி இல்ல ஒரு ஏதோ வியாபாரி கூடை நிறைய தொப்பி எல்லாம் வச்சு விற்க போனான். அப்புறம் ஒரு இடத்துல ஓய்வெடுத்து மரத்தடியே தங்கினான். ஒரு குரங்கு பார்த்துட்டு அதுல இருந்து தொப்பியை எடுத்துட்டு போயிடுச்சு மேல. இவன் கெஞ்சி பார்க்கறான், குரங்கு பிடினா விடாது ஈஸியா. இவனுக்கு ஒரு யோசனை தோணுச்சு,
என்ன பண்ணா, தான் தலையில போட்டிருந்த தொப்பி இருக்குல்ல, தொப்பி அதை தூக்கி எடுத்தறிஞ்சானா வீசினா உடனே குரங்கு வீசிடுச்சு. போல செய்தல். போல செய்தல். நல்ல தத்துவம். அந்த தொப்பி வியாபாரின்ற கதை நெடுக பிள்ளைகளுக்கு சொன்னாங்க. ஆனா நெடுக பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கோம். நம்ம தத்துவத்தோட சின்ன நாங்க பிள்ளைங்க விளங்கணும். கதையிலேயே அவ்வளவு அர்த்தம் இருக்குமா? சின்ன பிள்ளைங்க கதையிலேயே எவ்வளவு அர்த்தம் பாருங்க இதெல்லாம். ஆமா ஆமா. அஹ் நன்றி இன்னும் ஐயா, ஒண்ணே ஒண்ணு நன்றி. நான் இன்னும் ஒண்ணே சொல்றேன். ஒருத்தன் ஓகே ஓகே. இதுவும் நீங்க இப்ப சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. ஒரு பெரிய நன்றி, வணக்கம். வணக்கம். ஆலமரத்துக்கு கீழே ஒருத்தன் போய் படுத்திருந்தான், வழி ஓ போக்க படுத்து அப்படியே ஆலம் மேல விழுது அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தான். அப்ப பார்த்துட்டு, இந்த கடவுள் எவ்வளவு பெரிய முட்டாள், ஆலமரம் இவ்வளவு பெருசு இருக்குது, ஆனா ஒரு அதுக்குள்ள சின்ன பழம். பழம் பார்த்தா சின்ன பழமா இருக்கு, சிவப்பு கலர்ல. ஆனா வேர்ல இந்த ஒரு செடி அளவு தான் இருக்கு, அதுக்கு இவ்வளவு பெரிய பலாப்பழம் பழுக்குது. இந்த கடவுள் முட்டாள், இவ்வளவு பெரிய மரத்துக்கு பலாப்பழத்தை கொடுத்துருக்கணும், அவ்வளவு சின்ன செடிக்கு சின்ன பழத்தை கொடுத்துக்கணும், அதுதானே முறை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கடவுள் முட்டா பைய அப்படின்ட்டு அப்படியே கண்ணை அசந்தான். உறங்கிட்டேன். அப்ப காற்று அடைச்சுது. காற்று அடிச்ச உடனே மேல உள்ள ஆலம்பழம் 4 அவன் தலையில விழுந்தது. முழிப்பு வந்துருச்சு. ஆகா, கடவுள் எவ்வளவு பெரிய அறிவாளி, இவ்வளவு பெரிய மரத்துலதான் ஆட்கள் தங்க முடியும், செடியில போய் அவனும் படுக்க முடியுமா? முடியாது. இவ்வளவு பெரிய மரத்துல தங்கும் போது இதுல பலாப்பழம் மாதிரி இருந்தா இந்நேரம் நம்ம மண்டை உடைஞ்சிருக்கும். அதனாலதான் மனிதர்கள் தங்குகிற இடங்கள்ல அந்த மாதிரி மரங்கள்ல, ஆலமரம், அரச மரம் எல்லாம் பார்த்தா சின்ன சின்ன பழங்கள் இருக்கும். ஆனால் சின்ன சின்ன செடிகள்ல பார்த்தா பெரிய பெரிய பழங்கள் பெரிய இருக்கும். பெரிய மரம் அதனால பழங்கள் இருக்கு. கந்தவேல் என்ன நினைக்கிறாரு, என்ன செய்யறாருன்னு அதுக்கே நம்மளால காரணம் சொல்ல முடியாது. அப்புறம் கடவுள் செய்யற செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியுமா? இருந்தாலும் நம்முடைய அருளாளர்கள் அதையெல்லாம் திங்க் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த கேள்விக்கும் சைவத்துல விடை உண்டுமா? விடை அது உண்டு. மட்டும் ஆமா. மறந்துடாங்க. அதுக்கு விடை இல்லைன்னா உங்களுக்கு தெரியலைன்னு அர்த்தம். ஓ ஓ. விடை இப்போ எனக்கே இந்த விடை இதுக்கு இல்லைன்றது இல்ல, விடை நாங்கள் அதை இல்லைன்றது இல்லை, நமக்கு தெரியல. உணரவில்லைன்றது. நமக்கு இன்னும் அந்த அறிவு இல்லை, அதை அறிவு உணரக்கூடிய வேற இல்லை. அறிவு வரலைன்னு அர்த்தம். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, நேரம். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. இதுகாரும் இங்கே இணைந்திருந்து பொறுமையாக இந்த வகுப்பினை கவனித்து பின்னூட்டங்களை, கருத்தூட்டங்களை வழங்கிய அனைத்து பெருமக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இன்று பிறந்த நாள் காணும் அன்பு சகோதரி சசிதேவியாருக்கு நம்முடைய குழுவின் சார்பாக, திருமந்திர வகுப்பின் சார்பாக, உலகளாவிய சைவ சமய வகுப்பின் சார்பாக மீண்டும் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்திலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம். நிறைவு செய்வோம் ஐயா. முதல் தந்திரம் அடுத்த வாசம். அடுத்த வாரம் முதல் தந்திரம் வருது, உபதேசம். அதுக்கு முதல் ஒரு பாட்டு இருக்கு ஐயா, சிவனே சதாசிவன் அந்த பாட்டு. இல்ல, இது நம்ம இன்னும் முடிக்கல. 112 111 தான் வந்திருக்கோம். இன்னும் ஒரு பாட்டு 112வது பாட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல் தந்திரத்துக்குள்ள போறோம். உபதேசம் அப்படிங்கிறது முதல் தந்திரத்தினுடைய முதல் இது. அதுல பாட்டுலாம் ரொம்ப சுவாரஸ்யமான பாட்டு நிறைய இருக்கு உபதேசத்துல. ரைட், ஓகே. இனிதான் சீரியஸா இருக்க போகுது. ஆமா, ரைட், ஓகே. இருந்தாலும் டாக்டர் கெட்டிக்காரங்களா இருந்தா, சீரியஸா இருந்தாலும் பரவாயில்ல. நன்றி ஐயா, வணக்கம் ஐயா, வணக்கம் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். ராமண்ணா வணக்கம், கனகசுந்தரம் ஐயா வணக்கம், நவரத்னம் ஐயா வணக்கம், ஐயா வணக்கம், சக்தி அனைவருக்கும் வணக்கம். நானும் இடையில கேள்வியை கேட்டுக்கொள்ள. நீராமா வணக்கம். உங்களுடைய பின்னூட்டங்களுக்கும் கேள்விகளுக்கும் வணக்கம். ஸ்ரீதரன் ஐயா எப்பயும் கேள்வி கேட்பீங்க, இப்ப நேரம் ஆயிடுச்சுன்னு விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வாரம் எழுதி வைங்க, அடுத்த வாரம் கேள்வி கேளுங்க. ரைட்டு. மைதிலி, கண்ணகி அம்மா, மாலினி அம்மா, கணேசமூர்த்தி, அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.